ஓகே. ஓகே, குட் ஈவினிங். ஓகே, சரி. என்னென்றால், ம், நாங்கள் லாஸ்ட்டாக 2020ஆம் ஆண்டு பேப்பர் ஸ்டார்ட் பண்ணினாங்கல்ல என்ன. ஓகே, சரி. ஸோ இதில் டோட்டலாக முன்னுக்கு 8 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துனாங்க. ஓகே. ஓகே, 7 கொஷின்ஸ் பார்த்துனாங்க. முதல் 7 பார்த்துனாங்களே என்ன. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு மிச்சத்தை நாங்கள் டே கவர் பண்ணுவோம். அம், முதல் 20 கொஷின்ஸும் உங்களுக்கு முன்னுக்கு வர 20 கொஷின்ஸும் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸுக்கு, ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸுக்குள்ள வேறு. சரியோ? ஸோ உங்களோட விஏடியில் நோட்ஸ் இருக்குது. என்ன எங்களோட இன்ஸ்டியூட் விஏடியில் நோட்ஸ் இருக்கு. அதில் முதல் 3 சாப்டர், யா முதல் முதல் 3 சாப்டர் எங்களோட நோட்ஸில் முதல் 3 சாப்டருக்குள்ள தான் உங்களோட எக்ஸாமுண்ட முதல் 20 கொஷின்ஸும் வேறு. மிச்சத்தில் 20 கொஷின்ஸ் வேறு. சரியா? உங்களுக்கு நான் இதில் ஓகே. ஸோ நான் ரிவிஷன் நோட்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ரிவிஷன் நோட்ஸ் இதில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் ஓகே, நான் எனேபிள் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ உங்களோட விஏடியில் இருக்கும் ரிவிஷன் நோட்ஸ். ஸோ நீங்கள் அதை ஒருக்கா எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஸோ ரிவிஷன் நோட்ஸை போட்டு வச்சிருக்கிறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இது ஒரு 13 பேஜ் தான். டோட்டலாகவே 13 பேஜ் தான். முதல் 3 சாப்டர், முதல் 3 சாப்டர். இந்த இந்த ரிவிஷன் நோட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 20 கொஷின்ஸும் ஃபுல்லாகவே செய்யலாம். எல்லா பேப்பரும் நான் சொல்கிறேன், கடைசி 20 வருஷ பேப்பரில் ஃபுல் கொஷின்ஸும் செய்யலாம் இந்த ரிவிஷன் நோட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா. சரியா? ரிவிஷன் நோட்ஸ். ஓகே. ஸோ சார், இந்த நோட்ஸ் எங்களால தர முடியுமா குரூப்புக்கு? ஓகே, நீங்கள் இதுக்கு மட்டும் எது இப்போ ரிவிஷனுக்கு நான் மட்டும் ப்ரோக்ராமிங்க்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன் 3000. அப்ப அதுக்கான நோட்ஸ் எடுக்க முடியுமா? ஓகே. ஸோ நீங்கள் ரிவிஷனுக்கு மட்டும் ஜாயின் பண்ணி இருந்தால் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணி வேணும். மற்றும்படி நீங்கள் ஃபுல் லெக்சர்ஸ் எங்களோட ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குரூப்பில் எல்லாம் எங்கள் விஎல்இ அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். விஎல்இ அக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக ரிவிஷனுக்கு மட்டுமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஷேர் பண்ணி கொள்ளும். ஸோ நான் அவைக்கு ஷேர் பண்ணுவேன், அவை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுவேன். சரி. ஓகே. ஸோ என்னென்றால் இது ரிவிஷன் நோட்ஸ். ஸோ இது உங்களுக்கு நோட்ஸ் ரிலேட்டடாக என்னென்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டோட கழிச்சு கொள்ளுங்க. ஸோ இது லெக்சர்ஸ் டைம். ஸோ எனக்கு நான் பிள்ளைகளுக்கு தாரேன்னு சொல்கிற எல்லாமே இன்ஸ்டியூட்டுக்கு ஷேர் பண்ணப்படும். இன்ஸ்டியூட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளும். சரி, ஓகே. ஸோ இது ஷோர்ட் நோட்ஸ். ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் அதில் எவல்யூஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜாவா இதில் சில அடிஷனல் விஷயங்கள் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எடுத்து கொப்பி வச்சிருக்கணும். ஓகே, கொப்பி வச்சிருக்கணும். நான் சொல்கிற விஷயங்கள் சிலதில் நோட் பண்ணிக்கொள்ளணும். அதை விட இந்த ஷோர்ட் நோட் ஷேர் பண்ணப்படும். சரி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஜாவா பற்றி படிக்க வலிக்கிட்டாங்க. ஸோ ஜாவா 1990s இதை ஸ்டார்ட் பண்ணினவன். இதில் 1995 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக ஜாவாக்கு ஆக்ன்ட்டு தான் பேர் இருந்தது. அப்புறம் 1995 தான் அது ஜாவாண்டு பேர் மாற்றினவன். ஸோ அந்த ஒரு விடையை நீங்கள் இதில் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். நான் ஆல்ரெடி போன செஷன் நான் உங்களுக்கு சொன்னான், சியில் இருந்து ஜாவா சின்டெக்ஸையும் சின்டெக்ஸையும் அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரையும், C++ல இருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கன்செப்டையும் எடுத்துக்கொண்டதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷனில் சொன்னேன். ஓகே. ஸோ இது முதல் தெரிஞ்சிருக்கணும். இது இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஜாவாவில் இது இவ்வளவும் தெரிஞ்சால் உங்களுக்கு காணும். ஓகே. தென் ஜாவாண்ட என்வியாமெண்ட் கம்போனன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இது கனதரம் உங்களுக்கு படிப்பிச்சினேன், பட் நான் திருப்பி இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கோடிங் எழுதி கொள்ளுவோம். கோடிங் எழுதி கொள்ளுவோம். ஓகே.
அந்த எழுதின கோடிங்கை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஜாவா பொறுத்தவரையில் நாங்கள் அதை கம்பைல் பண்ணுவோம் ஃபர்ஸ்டா என்ன கம்பைல் பண்ணி கொள்வோம். ஸோ இதுல எக்ஸ்டென்ஷன் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு சாம்பிள் என்ற பேர் எழுதுறீங்கன்னு சொன்னால் சாம்பிள் டாட் ஜாவா ரெண்டு இருக்கும். ஸோ பிறகு நாங்கள் என்ன செய்யணும்? கம்பைல் பண்ணிக்கொள்ளணும். கம்பைல் பண்ணினால் எங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு சொன்னால் கிளாஸ் ஃபைல். என்ன இதை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு என்ன கோடிங்? ஜாவா சி. என்ன ஜாவா சி என்று சொல்றது ஜாவா சி. ஜாவா சி. இப்போ நான் சாம்பிள் எழுதினா இல்லை சாம்பிள் டாட் ஜாவான்னு எழுதணும். அந்த ஃபைல் நேமை நீங்க கொடுத்தா சரி. அது எங்களுக்கு கம்பைல் பண்ணி எங்களுக்கு என்னத்து தரும்? கிளாஸ் ஃபைல தரும். கிளாஸ் ஃபைல தரும். நாட் கிளாஸ் ஃபைல், இட்ஸ் என்னது தரும்? பைட் கோட்டை தரும். என்ன பைட் கோட்டை தரும். பைட் கோட்டை தரும். பைட் கோட். பைட் கோட்டை தரும். சரியோ பைட் கோட்டை தரும். சரியோ பைட் கோட்டை தரும். ஸோ இது கம்பைல் பண்ணப்பட்ட பைட் கோட் ஃபைல். அது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ரன் பண்ணும்படி நான் உங்களுக்கு படிப்பிச்சேன் நான். ஓகே சரி. ஸோ அது நீங்கள் விண்டோஸ் எடுத்தானே மேக்ஓஎஸ் எடுத்தானே என்னவா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பைட் கோடை தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க யாருக்காச்சும் யாருக்குன்னு ஷேர் பண்ணுவீங்க. ஓகே. இந்த இதுல கம்பைல் பண்றதுக்கு ஜாவா கம்பைலர்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பேன். ஓகே. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு என்டையரா நீங்கள் பயன்படுத்துறது என்னது? ஜாவா டெவலப்மெண்ட் கிட். என்ன ஜாவா டெவலப்மெண்ட் கிட் ஜேடிகேன்னு சொல்றது. அதுக்குள்ள தான் இந்த கம்பைலரும் இருப்பேன். நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி போட்டு ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டை யூஸ் பண்ணி இங்கே கம்பைல் பண்ணி கொண்டால் என்ன வரும்? பைட் கோட் வரும். சரி. இனி என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அந்தந்த மெஷின்ஸுக்கு நீங்கள் அனுப்புவீங்க. ஓகே. ஸோ நான் இப்போ ஒரு விண்டோஸ் மிஷினுக்கு நாங்கள் அனுப்பணும் வைங்க. அந்த விண்டோஸ் மிஷினில் என்ன இருக்குமென்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஜாவா விர்ச்சுவல் மெஷின் பிளஸ் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இருக்கும். ஜேஆர்இ ஜேவிஎம் பிளஸ் ஜேஆர் இருக்குமென்னு சொல்லி பார்த்துனாங்க. ஓகே. அந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த பைட் கோட் ஃபைல அந்த பெர்டிகுலர் மெஷினுக்கு விளங்குறது போல என்ன செய்யும்? அதை கம்பைல் பண்ணும். இல்லை ஸோ யா அது என்ன செய்யும்? இல்லை ஃபர்ஸ்டா கம்பைல் பண்ணும். ஸோ இது விளங்குறது போல அதை நாங்கள் என்னென்னு சொல்லி படிச்சுனாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணும். சரியோ டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ அந்த பைட் கோட் ஃபைல ஜேவிஎம் என்ன செய்யும் சொன்னால் அந்த பெர்டிகுலர் மிஷினுக்கு விளங்குறது போல பாருங்க ஜேவிஎம் எக்ஸிக்யூட் பைட் கோட். ஸோ அந்த மிஷினுக்கு விளங்குறது போல டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். சரியோ ஓகே. இப்போ என்ன செய்யும்? ஓகே டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாது, பட் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஆக்சுவலாக அது டிரான்ஸ்லேட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்றதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணும். அங்கே இருக்கிற ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ஜேஆர்இ அதை என்ன செய்யும்? ரன் பண்ணும். அப்போ நாங்கள் ஜேடிகேன்றது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். என்ன அதை யூஸ் பண்ணித்தான் அதில் இந்த கம்பைலர் மாதிரியான சில டூல்ஸ்கள் இருக்கும். ஜாவாவில் நாங்கள் டெவலப்மெண்ட் செய்யறதுக்கான டூல்ஸ்கள் இருக்கும். நாங்கள் கோடிங் எழுதி ரைட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகே. டெவலப்மெண்ட் செய்யறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே ஜேடிகேல இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் படிக்கிறோம். ஓகே. நாங்கள் டெவலப் பண்ணுறது எங்களுக்கு ஜேடிகே தேவை. ஜேடிகேல எல்லாமே வரும். ஆனால் அது ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை பாவிக்க போறாங்களுக்கு ஜேடிகே தேவையில்லை. அவ ஜஸ்ட் அதை என்ன செய்யணும்? தங்களோட சாஃப்ட்வேருக்கு தங்களோட மிஷினுக்கு புரிகிற மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ரன் பண்ணினா காணும். ஸோ அவைக்கு என்ன இருந்தால் காணும்? ஜேவிஎம்மும் ஜேஆர்இயும் இருந்தால் காணும். ஸோ இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ நான் கொஞ்சம் பாயிண்டா சொல்றேன், பட் எளியா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் எல்லாமே. என்ன ஓகே. ஸோ அப்போ ஜேடிகே அது ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜேஆர்இ அது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மெஷின். ஸோ அந்த ஜேடிகேலாம் ஜாவாக் டூல் இருக்கு. மற்ற டீபக்கர்ஸ் லைப்ரரிஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் ஜாவாவில் கோடிங் எழுதுறதுக்கு தேவையான அவ்வளவு விடயங்களும் இதில் இருக்கும். கம்பைல் பண்ணுறதுக்குமான சாஃப்ட்வேர்ஸ் ஜாவாக் அதில் இருக்கும். மற்றது ஜேவிஎம்ன்றது என்ன? அந்த நாங்கள் கம்பைல் பண்ணப்பட்ட ஜாவா பைட் கோட் ஃபைல். என்ன அந்த பைட் கோட் ஃபைல் அந்த பெர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கு விளங்குறது போல அதை டிரான்ஸ்லேட் பண்ற வேலையை பார்ப்பார் ஜேவிஎம். தென் அதை டிரான்ஸ்லேட் பண்ணதை ரன் பண்றவர் யாருன்னு சொன்னால் ஜேஆர்இ சொல்லி பார்த்துனாங்க. சரி ஓகே. ஸோ இவ்வளவு தான் நாங்கள் ஜாவாண்ட கம்போனன்ட்ஸ் வந்து படிச்சினாங்க. ஓகே. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்டா ஒரு கிளாஸ் ஃபைல் எழுதுவோமே. ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று. ஸோ உதாரணத்துக்கு நான் இதை பின்னால எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறேன் பாருங்க.
இப்படிதான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து எழுதுவோம். என்ன ஜாவா ப்ரோக்ராம் நான் திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜாவா ப்ரோக்ராம் என்ன. ஓகே, இது ஜாவா ப்ரோக்ராம். ஓகே சரி. இது ஒரு கிளாஸ் ஃபைல், சாம்பிள் என்ற கிளாஸ் ஃபைல். இதுல எங்களுக்கு என்ன இருக்குது, இதுல ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. ஒரு கிளாஸ் ஃபைல்ல ரெண்டு வகையான மெத்தட் இருக்கு. ஒன்று என்னது, மெயின் மெத்தட், அதாவது சாரி, ஒன்று என்னது, டிஃபால்ட் மெத்தட். டிஃபால்ட் மெத்தட். மற்றது என்னது, யூசர் டிஃபைன் மெத்தட். நீங்கள் யூசர்ஸ் தங்களுக்கு விரும்பினது போல எழுதுகிற மெத்தட் யூசர் டிஃபைன் மெத்தட்னு சொல்லி படிச்சு நாங்கள். ஓகே, இது யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். இது நீங்கள் விரும்பினா எழுதி கொள்றது, உங்களுக்கு தேவைக்காக எழுதுறது. கட்டாயம் மெயின் மெத்தட் என்ன செய்யணும், எழுதியே ஆகணும். அதை சொல்றது டிஃபால்ட் மெத்தட்னு சொல்றது. சரி, இது சொல்றது டிஃபால்ட் மெத்தட்னு சொல்றது. அந்த டிஃபால்ட் மெத்தடுக்கு பேர் என்ன, மெயின். மற்ற மெத்தடுகளுக்கு நீங்கள் உங்களுக்கு விரும்பினது போல பேர் வைக்கலாம்னு சொல்லி பார்த்துனாங்களே என்ன, அட், ஷோ, ஷம், சம், ஏதோ உங்களோட பேர் நீங்க வச்சுக்கொள்ளலாம். ஓகே சரி. அப்போ நாங்கள் ஒரு கிளாஸ் ஃபைல் எழுதினால் அதை எப்படி சேவ் பண்ணணும், அந்த கிளாஸ் ஃபைலுன்ற நேமில் தான் நாங்கள் சேவ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இது சாம்பிள் என்ற பேரில் இருந்தால் சாம்பிள் என்ற பேரில் தான் நாங்கள் அதை என்ன செய்து கொள்ளணும், சேவ் பண்ணணும்னு சொல்லி படிச்சினாங்க. ஓகே, சேவ் பண்ணினா எங்களுக்கு எப்படி கிடைக்கும், சாம்பிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ கேபிட்டலில் இருக்கணும்னு சொல்லி பார்த்துனாங்க. சாம்பிள் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணியிருப்போம். ஓகே, ஓகே, சாம்பிள் டாட் ஜாவான்னு சொல்லி சேவ் பண்ணியிருப்போம். ஓகே, தென் இந்த சேவ் பண்ணின ஃபைலை, இது ஒரு கோட் எங்களோட கோடிங் தான் அதுக்குள்ள இருக்கும். அதை என்ன செய்யணும், கம்பைல் பண்ணணும். அதுக்கு இதுதான் கோடிங். நம்ம முன்னால கொமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஜாவா கம்பைலரை யூஸ் பண்ணி அந்த சாம்பிள் டாட் ஜாவா கம்பைல் பண்ண போறோம். எங்களுக்கு இது கம்பைல் பண்ண எங்களுக்கு கிளாஸ்ன்னு சொல்லி வரும். எப்படி, சாம்பிள் டாட் கிளாஸ் என்ற பேர்ல எங்களுக்கு ஒரு என்ன வரும், ஒரு ஃபைல் வரும். ஸோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் அதுக்கு பிறகு ஜாவா டாட் சாம்பிள்னு சொல்லி அடிச்சோம்னா அந்த கிளாஸ் ஃபைல் ரன் ஆகும். சரியோ, ரன் ஆகும். இவ்வளோ தான் நாங்கள் பார்த்தது. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு இதில் நிரம்ப விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு கிளாஸ் எப்படி தான் டிஃபைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொன்னால், மெயின் மெத்தட்ன்றதான் அந்த ப்ரோக்ராமில் இன்ட்ரு போயின். அதாவது நீங்கள் சாம்பிள்ன்ற கிளாஸை நீங்கள் ரன் பண்ண வழி கிடைக்க உடனே அந்த ப்ரோக்ராம் எங்கே வந்து நிற்கும், அந்த மெயின் மெத்தட்ன்ற முதலாவது லைனில் வந்து ரன் பண்ணி முதலாவது லைனில் ஸ்டார்ட் பண்ணி அந்த மெயின் மெத்தட் முடிகிற அவளத்துக்கு அவளை ஸ்டேட்மெண்ட்டையும் ரன் பண்ணி முடிக்கும்னு சொல்லி பார்த்துனாங்க. ஏன்னா அதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ஜாவா ப்ரோக்ராம். இதில் சில இடங்கள்ல வாய்டுன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாய்ட் சில இடத்துல டேட்டா டைப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தட் நாங்கள் இதெல்லாம் படிச்சிட்டோம். ஓகே, இந்த மெத்தட் எதையுமே மெத்தட் வந்து என்ன செய்யும், ஒரு விடயத்தை செஞ்சு போட்டு ஒன்றையுமே ரிட்டர்ன் பண்ணாட்டி நாங்கள் அதில் நல், வாய்டுனா என்ன, நல், நல்ன்னு சொல்றது, வாய்டுனா நல். சரியோ, ஸோ நல்ன்றதை நாங்கள் அதில் போட்டுக்கொள்வோம். ஒரு ஒரு விடயத்தை செஞ்சு போட்டு ஏதாச்சும் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னு சொன்னால், இப்போ ஏஎம் இன்டீஜர், பிஎம் இன்டீஜர், ஏஎம் பிஏயும் கூட்டி எங்களுக்கு கிடைக்க போகிறது இன்டீஜர். அப்போ இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னால் அதை நாங்கள் அதுக்கு முன்னால் நாங்கள் மென்ஷன் பண்ணி கொள்வோம். அந்த அந்த மெத்தடுக்கு முன்னால் மென்ஷன் பண்ணி கொள்வோம்னு சொல்லி படிச்சு நாங்கள். சரியோ, ஸோ இது எல்லாத்தையும் சொல்றது யூசர் டிஃபைன் மெத்தட்ன்னு சொல்லி சொல்றது. சரியோ, ஓகே. மற்றது ஓகே, இதுல ஸ்டாட்டிக்ன்னு சொல்லி போட்டிருந்தால் சிம்பிளா நாங்கள் அந்த மெத்தட்ன்ற பேரை சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்ப இன்டீஜர் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு அட்ன்னு சொன்னோன்னே என்ன வரும், உடனே அவர் இங்க ஓடிடுவார். இது வளத்தையும் ரன் பண்ணி அதன் ரிசல்ட்ஸ் ஏக்குல 5 பிக்குல 3 ரெண்டையும் கூட்டி நான் 8 எடுத்துக்கொண்டு திருப்பி எப்படி 8 எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல 8 வரும். 8 ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ண பிறகு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்லாம் ரிசல்ட் அது பிரிண்ட் பண்ணிவிடும், 8 பிரிண்ட் பண்ண. சரியா, ஸோ இது நேரடியாக நாங்கள் அந்த மெத்தட்டை கால் பண்ணி பயன்படுத்தலாம். எப்படி இருந்தால் முன்னுக்கு நாங்கள் ஸ்டாட்டிக் என்று போட்டிருந்தால், அப்படி ஸ்டாட்டிக் என்று போடாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் படிச்சு நாங்கள் கிளாஸை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஒப்ஜெக்டை உருவாக்கணும். ஒரு ஒப்ஜெக்டை உருவாக்கி அதுக்கு பிறகுதான் அதை பயன்படுத்தலாம், ஸ்டாட்டிக் என்று போடாட்டி. உதாரணத்துக்கு சொல்றேன், இதுல நான் ஸ்டாட்டிக் என்று போடாம விட்டிருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால், இப்போ நான் இதை பயன்படுத்த போறேன்னு சொன்னால் இன்டீஜர் ரிசல்ட் ஈக்குவல் டு நியூ சாம்பிள் டாட் ஆட், இப்படி
எழுதணும். நாங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாம்பிள் என்ற கிளாஸ்ல வச்சுக்கொண்டு நான் அட் என்ற மெத்தட் நான் அட் என்ற மெத்தட் என்ன மெத்தட்டை நான் ஆக்சஸ் பண்றேன். ஸோ இது சாம்பிள் என்ற கிளாஸை வச்சுக்கொண்டு அங்க நான் ஒரு ஒப்ஜெக்ட் உருவாக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கிளாஸ் அண்ட் என்டிட்டி எல்லாம் படிப்பிச்சுட்டேன். ஓகே, தெரிஞ்சிருக்கணும். விளங்காட்டி கேட்கணும், தெரியாட்டி கேளுங்க. ஓகே, ஆப்ஜெக்டை உருவாக்கி அதை நாங்கள் ரிசல்ட்டுக்குள்ள போட்டு எடுக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ இன்னொரு இடத்துல அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நார்மலாக நாங்கள் இப்படி தான் நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம், நாங்கள் எழுதி படித்து கொள்கிறோம் நாங்கள். ஓகே, சரி. இதை விட அப்புறம் என்ன பார்த்துனாங்க, ஸ்டாட்டிக் அண்ட் ஐஎன். மெயின் இஸ் அ ஸ்டாட்டிக். நாங்கள் அதில் மெயின் வந்து ஸ்டாட்டிக் ஏன்னு சொன்னால் ஜாவா ரன் நீட்ஸ் வித்தவுட் கிரியேட்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை உருவாக்காமலே அதை ரன் பண்ணும் ஜாவா. அதனால முன்னுக்கு மெயினுக்கு நாங்கள் ஸ்டாட்டிக் என்று சொல்லி போடுறோம். ஸ்டாட்டிக் மெத்தட் பிலாங்ஸ் டு த கிளாஸ். அந்த கிளாஸுக்கு பிலாங்ஸ் டுவா இருக்கு, நாட் டு அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பிலாங்ஸ் டுவா இருக்காது, அந்த கிளாஸுக்கு பிலாங்ஸ் டுவா இருக்கு. ஸோ நாங்கள் அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் டிரெக்டா நாங்கள் கால் பண்ணி பயன்படுத்தலாம். ஸ்டாட்டிக்கா இல்லாட்டி நாங்கள் ஒரு ஒப்ஜெக்டாக உருவாக்கி தான் அதை பயன்படுத்தணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த மெத்தட்டை நேர கோல் பண்ணி பயன்படுத்தினோம். அப்படி இல்லாட்டி நான் இப்போ ஆல்ரெடி எழுதி காட்டினது போல அந்த மெத்தட்டை வச்சுக்கொண்டு புதுசா ஒரு நியூ என்ற கீவேர்டை பயன்படுத்தி புதுசா ஒரு ஒப்ஜெக்டை உருவாக்கி தான் நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். சரி, ஓகே. மற்றது நான் லாஸ்ட் செஷன்ல சொன்னது போல ஜாவால இருக்கிற கீவேர்ட்ஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது டேட்டா டைப்ஸ், நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் சொன்னேன். டேட்டா டைப்ஸும் அதோட சைஸும் அதோட ரேஞ்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா டைப்ல ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ப்ரிமிட்டிவ், மற்றது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லி இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா டிஃபால்ட் டேட்டா டைப்ஸ் அதோட வாரது. நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொன்னா இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வச்சுக்கொண்டு உருவாக்குறது ரெஃபரன்ஷியல் டேட்டா டைப் என்று சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரிங்ன்றது எப்படி உருவாக்கப்படும் சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் டேட்டா டைப்ல நான் ஒரு 6 கேரக்டர் உள்ள ஒரு நேமை உருவாக்குறேன். நேம் அண்ட் அரேயை உருவாக்குறேன். அது 6 கேரக்டர் உள்ளது. இதுக்குள்ள நான் H, E, L, L, O ஹலோ. அப்ப இதை ஹலோ என்று சொல்லி 5 என்ன இருக்குது கேரக்டர்ஸை வச்சுக்கொண்டு நான் நேம் என்று சொல்லி ஒரு அரேயை உருவாக்குறேன். ஆக்சுவலா இங்க இதுதான் அதுக்கு பின்னால நடக்கு. நாங்க சும்மா பயன்படுத்த நாங்கள் சும்மா ஸ்ட்ரிங் என்று பயன்படுத்திட்டு போவோம். ஆனால் ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ரெஃபரன்ஷியல் டேட்டா டைப். உண்மையில கேரக்டர் டேட்டா டைப்பை வச்சுக்கொண்டு ஏன் இதுல 6 என்று சொன்னால் ஸ்ட்ரிங் வந்து எப்படி என்றால் அட்லாஸ்ட் நல் என்று சொல்லி ஒரு கேரக்டரும் அதுல நாங்கள் கொண்டு வரணும். ஓகே, HELLO கடைசியா நல். அந்த ஸ்ட்ரிங்கின் எண்ட்ன்றது அந்த நல். அப்ப நாங்கள் 5 கேரக்டர் இருந்தா அடிஷனலா ஒரு கேரக்டர் நாங்கள் அதுல சேர்க்கணும். சேர்த்து தான் இப்படி ஒரு ஒரு அரேயை நாங்கள் உருவாக்குவோம். ஆக்சுவலா இந்த அரே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு ஈக்குவலண்டா இருக்கு. பட் நாங்கள் இப்படிலாம் பயன்படுத்த தேவையில்லை. நாங்கள் நேரடியாக என்னத்தை யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ன்றதை யூஸ் பண்ணலாம். எங்க இருக்கீங்க பாருங்க, ஸ்ட்ரிங் நேம் திரேசா. ஆனா இதுக்கு பின்னால என்ன இருக்க மட்டும் சொன்னால் அது ஒரு அரேயை உருவாக்கும். திரேசான்றது 1 2 3 4 5 6 7 7 என்று சொன்னால் 7 பிளஸ் நல் மொத்தம் 8 கேரக்டர் உள்ள ஒரு அரேயை உருவாக்கும். 1 2 3 4 5 6 7 8 கேரக்டர் உள்ள ஒரு அரேயை உருவாக்கும். ஓகே, தென் அட் லாஸ்ட் இதுல நல் போடும். மற்ற இதுல THISARA என்று சொல்லி 7 கேரக்டர் இருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரிங் இந்த நேம் என்ற இந்த வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அதோட சைஸ் என்னன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெரியும், சார். இது ஒவ்வொன்றுமே கேரக்டர்ஸ், ஒவ்வொன்றுமே சார்ன்றது எத்தனை பைட், 1 பைட் சொல்லி பார்த்துனாங்க. அப்ப மொத்தம் இது எத்தனை பைட்டா இருக்கு, 7 பைட் பிளஸ் 1 பைட் 8 பைட் ஸ்பேஸ் கொண்ட ஒரு டேட்டா டைப்பா இருக்கு. ஓகே, ஸோ இதுகள் சின்ன சின்ன விஷயங்கள். நாங்கள் இதுகள் எல்லாமே எக்ஸாமுக்கு இப்படி எல்லாம் வராது. பட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி படிப்பிச்சேன்னா சார்ன்றது பாருங்க. ஓகே, ஸோ என்னென்றால் ஓகே, நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். இதுல சார்ன்ற 2 பைட் போட்டு இருக்குது. அதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று
ASCII மற்றது யூனிகோடுன்னு சொல்லி இருக்குது. ஒன்று 1 பைட் மற்றது 2 பைட். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சரி. மற்றது இப்படித்தான் நாங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது அண்ட் இனிஷியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் இன்டீஜர் டேட்டா டைப்பில் நாங்கள் ஏபிசிடின்னு சொல்லி வேரியபிளை உருவாக்கியிருக்கிறோம். நேர டெசிமல் டைப்பையும் கொடுக்கலாம். பைனரி 0B சொல்லி ப்ரிஃபிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் பைனரி, 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் அது ஆக்டல், 0x ஸ்டார்ட் பண்ணால் அது என்னது ஹெக்ஸா டெசிமல். ஸோ நாங்கள் இப்படியான டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், டிஃப்ரெண்ட் ரீப்ரசன்டேஷன் என்ன வச்சுக்கொண்டு நாங்கள் இன்டீஜர் டைப்ஸ் உருவாக்கலாம். பைட் இப்படி, ஷார்ட் இப்படி, லாங் இப்படி, ஃப்ளாட், டபுள், சார். கேரக்டர்ஸுக்கு நாங்கள் எப்போவுமே இன்வெர்ட் கமால கொடுக்கணும். ஃப்ளாட்டிங் பாயிண்ட் டைப்புக்கு எஃப்ன்னு சொல்லி கடைசியாக மென்ஷன் பண்ண பார்க்கக்கூடாது. மற்றது பூலியன் சொல்லிக்க அதில் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் வேல்யூ வந்து நாங்கள் அதுக்குள்ள போடுவோம். ஸ்ட்ரிங்னு சொன்னால் அதுக்கும் நாங்கள் டபுள் கோட்ஸுக்குள்ள நாங்கள் மென்ஷன் போடுவோம். சாரும் நீங்கள் டபுள் கோட்ஸுக்குள்ள போடலாம், அது பிரச்சனை இல்லை. சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கேரக்டர் டேட்டா டைப்ஸோ இல்லை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸோ நீங்கள் எப்போவுமே டபுள் கோட்ஸுக்கெல்லாம் நீங்கள் போட்டு கொள்ளணும் சொல்லி பார்த்துனாங்க. ஓகே, மற்றது ஐடென்டிஃபையர் என்ன, நாங்கள் நேம், நாங்கள் வேரியபிள்ஸோ மெத்தட்ஸோ கிளாஸுகளுக்கோ ஆப்ஜெக்டுகளோ கொடுக்குற பேரைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்றது ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்றது. ஓகே, ஸோ இதில் ஏஜ்ன்றது சரி, முன்னுக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் சரி. முன்னுக்கு $சைன் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் சரி. இடையிலையும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் அதெல்லாம் சரி, இடையில பின்னாலே எங்கே அது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நியூமரிக் வேல்யூல ஸ்டார்ட் பண்ண இயலாது. அதே நேரத்தில் கீவேர்டை என்ன செய்யலாது, யூஸ் பண்ண இயலாது. மற்றது இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அப்போ நாங்கள் நேம்ன்றது கேபிட்டல் நேம்ன்றது சேம் இல்லை. உதாரணத்துக்கு இன்டீஜர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 சொல்லி டிஃபைன் பண்ணி போட்டு நாங்கள் system.out.println ஏஜ் ஸ்மால் ஏஜ்னு சொல்லி பிரிண்ட் பண்ண விളിக்கிட்டா அது அன்டிஃபைன் வேரியபிள்னு சொல்லி எங்களுக்கு எரரை கொண்டாரு. சரி, அன்டிஃபைன் வேரியபிள்னு சொல்லி எங்களுக்கு எரரை கொண்டாரு. ஓகே, ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஓகே, பிறகு அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லி படிச்சு நாங்கள். அரேண்டா என்ன, வேரியபிளுக்கு நாங்கள் ஒரு பெருமானத்தை தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு இவ்வளவு நேரம் உங்களுக்கு காட்டினேனே பாருங்க, இதில் இது எல்லாமே வேரியபிள்ஸ்க்குள்ள ஒரு பெருமானத்தை நாங்கள் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே, பட் அரேக்குள்ள நாங்கள் பல பெருமானங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். நாங்கள் அரே எப்படி டிக்ளேர் பண்றோம்னு சொன்னால், நீங்கள் இன்டீஜர் இந்த டேட்டா டைப்புக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட்டை போட்டுட்டு அப்புறம் அரேக்கு ஒரு நேம் வைக்கலாம். நம்பர்ஸோ ஏதோ ஒரு பேர் வைக்கலாம், அது கூட விருப்பம் மார்க்ஸோ ஏதோ ஒரு பேர் வைக்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், முதல் டேட்டா டைப் எழுதி போட்டு அந்த அரேயின் பேருக்கு பக்கத்தில் நீங்க என்ன செய்யலாம், அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை போடலாம். இது டிக்ளரேஷன். ஸோ நாங்கள் வேரியபிளையும் இப்படி தான் டிக்ளேர் பண்றது. இன்டீஜர் ஏ, இன்டீஜர் மார்க் இப்படி நீங்க டிக்ளேர் பண்ணலாம். என்ன பிறகு என்ன செய்யணும், அதுக்குள்ள வேல்யூ போட்டு நாங்கள் என்ன செய்யலாம், இனிஷியேஷன் செய்யலாம். நீங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், இப்போ நம்பர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் இதில் அரையை டிக்ளேர் பண்ணி கொண்டால் நம்பர்ஸ் ஈக்குவல் டு புது புது நியூ. இது ஏன் இதில் நியூ வந்து கீவேர்ட் போட்டிருக்கேன்னு சொன்னா, உண்மையிலே இது அரேன்றது மல்டிபிள் இன்டீஜர் வேல்யூ கொண்டு உருவாக்கப்பட்டதான் அரே. அரேன்றது உங்க கோடிங் எழுதி வச்சிருப்போம், அது ஒரு கிளாஸாக எழுதி வச்சிருப்போம். அரேன்றது ஒரு கிளாஸாக இருக்கும். அந்த கிளாஸை வச்சுக்கொண்டு புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாக்குவீங்கன்னா, நம்பர் என்ற ஆப்ஜெக்ட் நாங்கள் உருவாக்குறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அரேன்ற பண்புகள் எல்லாமே இருக்கும். அப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யலாம், இப்படி நாங்க பல பெருமானங்களை அதுக்குள்ள அசைன் பண்ணலாம். இது எல்லாமே கோடிங் சைட்ல எழுதி வச்சிருப்பேன். எங்களுக்கு நாங்க இதெல்லாம் இனி விலாவரியா படிக்க இயலாது. நாங்க ஆல்ரெடி படிக்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் எக்ஸாம் ஓரியண்டாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ அரேண்டா இப்படி இதுக்குள்ள இப்படி வேல்யூ போடலாம், இது பல பெருமானங்களை சேமிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு அரேக்கு இருக்க பெருமானத்தை எடுக்கிறேன்டா இப்படி செய்யணும் மட்டும் தான் நாங்கள் படிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அதில் கிளியராக இருக்கணும். ஓகே, சரி. அப்போ நாங்கள் நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அரேயை நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அந்த அரேக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறோம், 5 பெருமானங்களை உருவாக்கக்கூடிய எம்டி அரேயை நாங்கள் உருவாக்கினால் அது இப்படி வேறு. இதை எம்டி 5 பெருமானங்களை போடக்கூடிய எம்டி அரேயை உருவாக்கி விடும். இது என்ன செய்யும், அந்த அரேயை நாங்கள் உருவாக்கியே என்ன செய்யலாம், பெருமானங்களையும் போடலாம். ஒவ்வொரு இடத்துலையும் 1 2 3 4 5 சொல்லி பெருமானங்களை போட்டு அரேயை உருவாக்கலாம். சரியோ? ஸோ இப்படி பல வேகள் இருக்குது. இப்போ நீங்கள் அரேக்கு இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் படிச்சினாங்க. ஏன்னா அரேக்கு இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லி படிச்சினாங்க. அது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் 0 1 2 3 ஸ்டார்ட் பண்ணும். சரி, 0 1 2 ஸ்டார்ட் பண்ணும். இது இண்டெக்ஸ். இப்போ இந்த அரேக்கு பேர் மார்க்ஸ் என்று சொன்னால் மார்க்ஸ், ஓகே, கிரேட் என்று போடுறேன். கிரேட் என்று சொன்ன இந்த அரேக்கு பேர் கிரேட் என்று சொன்னால்
இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ஏயை நான் எஸ் என்று மாத்த போறேன். இங்கே ஏஸ் என்று மாத்த போறேன். அப்ப என்னென்ன அக்சஸ் பண்ணலாம்? கிரேட் அண்ட் அரே, கிரேட் அண்ட் அரேல இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸுக்குள்ள நான் எஸ் என்று போட்டேன்னு சொன்னா இது என்ன செய்யும்? இந்த எஸ் என்ற பெருமானத்தை இந்த ரெண்டாவது இண்டெக்ஸ்ல அசைன் பண்ணி விடும். இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா, இல்லாட்டி மூன்றாவது நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறீங்கன்னு சொன்னா SOP சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் என்னென்னு இதண்டா சரி இந்த அரேக்கு என்ன பேர் கிரேட் அந்த இண்டெக்ஸ் மூன்று இண்டெக்ஸ் நீங்கள் இப்படி கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அது அந்த மூன்றுக்குள்ள இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணி விடும். இப்படி நீங்கள் அதை மாடிஃபை பண்ணலாம். அந்த பிளேஸுக்கு இருக்கிற வேல்யூ மாடிஃபை பண்ணலாம். அந்த பிளேஸுக்கு இருக்கிற வேல்யூ நீங்கள் எடுத்து பார்க்க போறீங்கன்னு சொன்னா இப்படி பார்த்து கொள்ளலாம். சரியோ? இது நாங்கள் பார்த்துறாங்க. மற்றது அக்சஸ் மாடிஃபையர்ஸை பற்றி பார்த்துறாங்க. பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட்னு சொல்லி இப்படி இந்த மூன்று அக்சஸ் மாடிஃபையர்ஸ் பார்த்துனாங்க. இது நீங்கள் மெத்தட் எழுதியக்கையோ இல்லாட்டி வேரியபிள்ஸில் நீங்கள் எழுதியக்கையோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் இவை யூஸ் பண்ணி இருக்கிறேன். பப்ளிக் யூஸ் பண்ணி இருக்கிறேன். அதே போல் அதில் ப்ரொடெக்டட் என்று சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது என்னென்னதுக்குன்னு சொன்னால் இப்போ பப்ளிக்காக இருந்தால் நீங்கள் முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும்ன்றதை முதல்ல விளங்கி கொண்டால் இது விளங்கும். நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை ஒரு பேக்கேஜாகத்தான் நாங்கள் உருவாக்கி கொள்ளுவோம். ஒரு பேக்கேஜுக்குள்ள எங்கள்கிட்ட நிரம்ப கிளாஸஸ் இருக்கும். ஒரு பேக்கேஜுக்குள்ள நிரம்ப கிளாஸஸ் இருக்கும். இது எல்லாமே கிளாஸஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு பேக்கேஜ்னு சொன்னால் அதுல ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு கிளாஸ், ஸ்டாஃப்ன்றது ஒரு கிளாஸ், என்ன ஃபீஸ்ன்றது ஒரு கிளாஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு கிளாஸாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான அட்ரிபியூட்ஸ் அண்ட் அது சம்பந்தப்பட்ட மெத்தட்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் கிளாஸுக்குள்ள நாங்கள் எழுதுவோம். என்ன ஸோ அதை போல தான் இங்கேயும் ஒரு பேக்கேஜுகள் ரொம்ப கிளாஸஸ் இருக்கு. இப்போ நாங்கள் அந்த கிளாஸ்க்கு இருக்கிற விடயங்களை பப்ளிக்ன்னு சொல்லி எழுதினால் இந்த ஏ என்ற கிளாஸ்க்குள்ள இருக்கிற விடயத்தை பி என்ற கிளாஸுக்குள்ள அக்சஸ் பண்ணலாம். இப்போ ஏ இருக்கிறது எல்லாமே பப்ளிக்காக இருந்தால் அந்த பப்ளிக்காக நாங்கள் மென்ஷன் பண்ண எல்லாத்தையும் மற்ற கிளாஸுக்குள்ளையும் எங்களால் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியோ? பிரைவேட்னு சொல்லி இருந்தா அந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான். இப்போ அந்த கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தடை நீங்கள் பிரைவேட்னு சொல்லி எழுதியிருந்தா அந்த பிரைவேட் அந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் நீங்க அக்சஸ் பண்ணலாம். மற்ற கிளாஸுக்கு அக்சஸ் பண்ண இயலாது. ப்ரொடெக்டட்னு சொல்லி எழுதியிருந்தா சரி அந்த ப்ரொடெக்டட் எழுதியிருந்தா அந்த பேக்கேஜுக்குள்ளேயோ இல்லாட்டி அதின் சப் கிளாஸுக்குள்ளேயோ அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியோ? ஓகே. ஸோ அந்த பேக்கேஜுக்கு சம்மந்தப்பட்ட சப் கிளாஸுக்குள்ளேயோ அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளவும் அக்சஸ் மாடிஃபையர்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. சரி, ஸோ இப்படியான விடயங்கள் இருக்கு அக்சஸ் மாடிஃபையர்ஸ் சொல்றது. அடுத்த ஜாவா வந்து ஒரு ஸ்ட்ராங்லி டைப்டான லாங்குவேஜ். எப்போவுமே நீங்கள் எங்க அது மெத்தடை டிஃபைன் பண்றதா இருக்கலாம், வேரியபிள் டிஃபைன் பண்றதா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த டேட்டா டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு சொன்னால் அது கம்பைல் டைம்ல எரர் வரும். சரியோ? கம்பைல் டைம்ல எரர் வரும். இன்கம்பேட்டிபிள் டேட்டா டைப்ஸ்னு சொல்லி எரர் வரும். பாருங்க இதுல இன்டிஜர் எக்ஸ் ஹலோன்னு சொல்லி எழுதினோம். இது ஆக்சுவலா என்னது? ஒரு ஸ்ட்ரிங். அதை நாங்கள் இன்டிஜருக்குள்ள போடலாமோ போட இயலாது. அப்போ உடனே இன்கம்பேட்டிபிள் டேட்டா டைப்னு சொல்லி கம்பைல் டைம்ல எரர் வரும். சரியோ? ஸோ அதாவது ரன் பண்றதுக்கு முதல் எரர் வந்துடும். அதாவது பைட் கோட்டா மாத்தேக்க ஒரு நீங்கள் எழுதின ப்ரோக்ராமை பைட் கோட்டா மாத்திரதானே கம்பைலேஷன், அந்த டைம்ல உங்களுக்கு எரர் காட்டும். சரி, அப்ப மற்றது உங்களுக்கு கம்பைலர்ண்டா என்ன, இன்டர்பிரிட்டர்ண்டா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். கம்பைலர் என்ன செய்யும்? நீங்கள் எழுதின கோடிங்க ஒற்றை அடியாக என்னவா மாத்தும்? மெஷின் கோடா மாத்தும். இன்டர்பிரிட்டர்ண்டா என்ன? நீங்கள் எழுதுற கோடிங்க லைன் பை லைன் என்னவா மாத்தும்? லைன் பை லைனாத்தான் மெஷின் கோடா மாத்தும். சரியோ? ஸோ இது எரர் டிடெக்ஷன் வந்து கம்பைல் டைம்ல தான் உங்களுக்கு தெரியும். அதாவது மொத்தமா மாத்தேக்க தான் அது எரர் தெரியும். இது வந்து ரன் டைம்ல நீங்கள் எரர் கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்க ரன் பண்ணிக்க அந்த இடத்துல பர்டிகுலர் லைன்ல வந்து அது என்ன செய்ய முடியும்னா ஸ்டாப் ஆயிடும். அப்போ அந்த லைன்ல தான் நீங்க பிள்ளைன்னு சொல்லி அந்த லைன் நம்பரை உங்களால கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கம்பைலேஷன் வந்து ஃபுல்லாவே அப்படியே மாத்தி ரன் பண்றதால இது ஃபாஸ்டா இருக்கு. இன்டர்பிரிட்டேஷன் லைன் பை லைன் ஸ்லோவா இருக்கு. ஜாவா, சி பிளஸ் பிளஸ் எல்லாம் கம்பைலர் யூஸ் பண்றது. பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் எல்லாமே இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்றது. ஸோ இந்த கம்பைலர் இன்டர்பிரிட்டரை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஜாவால இருக்கிற
வேரியபிள் எப்படி இனிஷியேஷன் பண்ற வேரியபிள் இனிஷியேஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதுல ரெண்டு வகையான இனிஷியேஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் இனிஷியேஷன், மற்றது டைனமிக் இனிஷியேஷன். ஸ்டாட்டிக் இனிஷியேஷன் சொன்னா என்னன்னு சொன்னா நேரடியாக அந்த பெருமானத்தை அசைன் பண்ணி கொண்டால் ஸ்டாட்டிக் இனிஷியேஷன் சொல்றது. டைனமிக் இனிஷியேஷன் சொன்னா நாங்கள் ஏதாச்சும் ஒரு கால்குலேஷனை செஞ்சு நாங்கள் அந்த வேல்யூ அதுக்குள்ள அசைன் பண்ணி கொண்டோம்னு சொன்னா என்னன்னு சொல்றது டைனமிக் இனிஷியேஷன் சொல்றது. ஸ்டாட்டிக் இனிஷியேஷன் வந்து டிரெக்டா அந்த டிக்ளேர் பண்ற டைம்லயே அதுக்குள்ள அசைன் பண்ணப்படும். டைனமிக் இனிஷியேஷன் கம்பைல் பண்ணிக்க தான் அந்த அந்த ஈக்குவேஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற வேல்யூவை அந்த வேரியபிள்ல போடும். சரி, இப்படியான விடயங்கள் பார்த்தினாங்க. அதுக்கு பிறகு என்ன பார்த்தினாங்க, இது முதல் 3 சாப்டர்களையும் பார்த்த விடயங்கள் இவ்வளவும் பார்த்தா சரி. நீங்கள் இந்த நோட்ஸை திருப்பி திருப்பி பார்த்தா திருப்பி ஒருக்கா பார்த்தா காணும் அந்த கடைசி 5 வருஷ பேப்பர்ல முதல் 20 கொஸ்டின் ஃபுல்லா செய்யலாம். ஒரு 13 இது ஒரு அந்த கொப்பி நார்மலா B5 கொப்பி எங்களோட நார்மல் B5 கொப்பி தானே. ஸோ அந்த கொப்பி B5 அது பெருசு. இது சும்மா நார்மல் எங்களோட நாங்கள் எழுதுற கொப்பி இருக்கு தானே, அந்த கொப்பின்னு சைஸ் தான் சின்ன நோட்ஸ் அப்படிதான் கிடக்கு. சிம்பிள். சரி, சிம்பிள். நீங்க பிரிண்ட் பண்ணினா உங்களுக்கு இப்படி ஒரு சிம்பிள் ஒரு சின்ன சைஸ்ல வரும். இவ்வளவு தான் ஒரு சின்ன சைஸ்ல வரும். ஓகே, சரி. ஸோ ஓகே, அடுத்தது என்னன்னு சொன்னால் டைப் காஸ்டிங்கை பற்றி படிக்கணும். டைப் காஸ்டிங்னா என்ன, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாத்துறதான் டைப் காஸ்டிங்னு சொல்றது. அதுல 2 வகை இருக்குது. ஒன்று இம்ப்ளிட், மற்றது எக்ஸ்பிளிட்னு சொல்றது. இம்ப்ளிக்ட்னு சொன்னா என்னன்னு சொன்னால் அதுல இருந்து பெரிய டேட்டா டைப்புக்கு போடுறது. இப்போ உதாரணத்துக்கு இன்டீஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, அப்புறம் எக்ஸை நான் வைக்கில் போடுறேன். வைன்றது என்னது டபுள். அப்போ எக்ஸை அது டபுளா மாத்தி வைக்கில் போடும். சரியோ, இது ஓகே, பிரச்சனை இல்லை. இன்டீஜர்ன்ற எக்ஸை டபுளா மாத்தி வைக்கில் போடும். இது ஓகே. இது வைடிங் காஸ்டிங் என்று சொல்றது, இம்ப்ளிட் காஸ்டிங் சொல்றது. ஆட்டோமேட்டிக்கா ஜாவாக்கு என்ன செய்யும், இதை கன்வெர்ட் பண்ணு. ஆனா இங்க பிரச்சனைன்னு சொன்னா நெரோயிங் காஸ்டிங்ல தான் பிரச்சனை, எக்ஸ்பிளிட் காஸ்டிங்ல தான் பிரச்சனை. டபுள் டேட்டா டைப்ன்றது பெருசு, அதை இன்டீஜருக்குள்ள போடுறோம். டபுள்ன்றது பெருசு 9.78. இதுல முழுவன் பிரமாணம் இன்டீஜர் பிரமாணத்தையும் ஸ்டோர் பண்ணும், அந்த தசமானதுக்கு பிறகு வர ஃப்ராக்ஷனல் பார்ட்டையும் ஸ்டோர் பண்ணி கொள்ளும். சரியோ, ஸோ அப்போ எங்களுக்கு இதை நாங்கள் இன்டீஜர்களை போட வழிக்கிட்டா எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த டெசிமல் பார்ட் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும், மிச்சம் எங்களுக்கு லூஸ் ஆயிடும். அப்ப இப்படியாக இருக்கிற காஸ்டிங், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இது டபுள் டு இன்டீஜர், இன்னொன்று சொல்லிட்டா இன்டீஜர் டு பைட், சாரி நாட் பைட், இன்டீஜர் டு இன்டீஜருக்கு முன்னாடி என்ன இருக்குது எங்கள்கிட்ட, ஷார்ட் இருக்கு என்ன, ஓ பைட் இல்லாட்டி ஷார்ட் ரெண்டுமே இருக்கு தானே. ஓகே, பைட் அண்ட் ஷார்ட் ரெண்டுமே சின்னம் தான். சரி, பைட் அண்ட் ஷார்ட் அப்போ ரெண்டுமே சின்ன என்ன. ஓகே, அப்போ நீங்கள் பைட் அண்ட் ஷார்ட் என்ன. அப்போ இன்டீஜரை நீங்கள் பைட்டுக்கு மாத்தினீங்கன்னு சொன்னா அது 128க்குள்ள வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணுமே என்ன. பைட்டுக்கு மாத்தினீங்கன்னு சொன்னா அங்கே உங்களுக்கு இஷ்யூ வேறு. ஏன், இன்டீஜர் பெருசு, அதை நீங்கள் பைட்டுக்குள்ள போட வழி அங்கே வேல்யூ லாஸ் ஆகும். அப்போ இப்படியான காஸ்டிங்கை சொல்றது எக்ஸ்பிளிட் காஸ்டிங்னு சொல்றது, நெரோயிங் கன்வர்ஷன் சொல்றது. இது நீங்கள் மேனுவலாக தான் செய்யணும். அது எப்படி செய்யணும், இன்டீஜர் ஐ, இந்த ஐ என்ற இன்டீஜர்ல போட போறீங்க. டி என்றதை டின்றது டபுள்ல இருக்குது. அப்ப நீங்கள் அதை இன்டீஜருக்கு மாத்த போறீங்க, இது எக்ஸ்பிளிட் காஸ்டிங் நெரோ பண்ண போறீங்க. அதை நீங்கள் முன்னுக்கு மென்ஷன் பண்ணி விட. சரி, டி என்ற டபுள இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணி ஐ என்ற இன்டீஜருக்கு அசைன் பண்ண போறீங்க. சரி, ஸோ இது எக்ஸ்பிளிட் காஸ்டிங்னு சொல்லி பார்த்துனாங்க. சரி, இப்போ 2 வகையான காஸ்டிங் இது கட்டாயம் கேள்விக்கு வாருது. இதுல இருக்கிற அவலத்திலையும் கேள்வி வேறு. சரி, இந்த நான் இப்போ தர்ற ஷோ நோட்ஸ் அவலத்திலையும் கேள்வி வேறு. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஆல்ரெடி படிக்க நான் இப்போ இன்னைக்கு தொடங்கிக்க உங்களுக்கு படிப்பிச்சேன். நான் எப்படின்னு சொன்னால், ஒரு கிளாஸுக்குள்ள 2 வகையான மெத்தட் இருக்குது. ஒன்று மெயின் மெத்தட், அதாவது டிஃபால்ட் மெத்தட், மற்றது யூசர் டிஃபைன் மெத்தட், நீங்களா டிஃபைன் பண்ற மெத்தட் சொல்லி படிப்பிச்சேன். இதை விட இன்னொரு ஆள் இருக்கிற, ஸ்பெஷலா இன்னொரு ஆள் இருக்கிற, அவர் சொல்றது எப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த கிளாஸின் நேம்ல இருக்கு, கிளாஸோட நேம்ல இருக்கும். சரியோ, கிளாஸோட நேம்ல இருக்கிற மெத்தட் சொல்றது கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றது. சரியோ, நீங்கள் இப்படி பப்ளிக் எம்ப்ளாயி என்றும் எழுதலாம், இல்லாட்டி பப்ளிக் தனியாக அந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இல்லாம பை டிஃபால்ட் மாடிஃபையரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் எம்ப்ளாயி என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரியோ, ஆனா கவனமா இருக்கணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் போடப்படாது.
கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் போடுறதில்ல. அது நான் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதது. அதுக்கப்புறம் ஒய்டனும் போட்டு விட்டுறதில்ல. சரி, அதே நேரத்துல கன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே கிளாஸ்ற நேம்ல தான் இருக்கணும். அதை மறக்கப்படாது. கிளாஸ்ற நேம்ல தான் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். சரி, கன்ஸ்ட்ரக்டர் என்னது பாவிக்கிறாங்கன்னு சொன்னால் அது அஹ், அஹ், இவரும் ஒரு ஆள் தான். இவரும் ஒரு மெயின் மாதிரி தான். பட் இது ஒரு இவரை நாங்கள் இந்த ஒப்ஜெக்ட்டுகளை இனிஷியலைஸ் பண்றது யூஸ் பண்றது. இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கியே உங்களுக்கு நிரம்ப ஒப்ஜெக்ட்டுகள் இனிஷியேட் பண்ணணும். உங்களுக்கு நிரம்ப ஒப்ஜெக்ட்டுகளை கிரியேட் பண்ணணும் உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கின்னு சொன்னால் நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, மற்றது நான் இன்றைக்கு லாஸ்டா இது 4வது யூனிட்டுக்குள்ள வர விடயம். பட் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒரு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ், அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் வர ஸ்டெப்ஸ் என்ன, ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணுறது, சொல்யூஷன் அவுட்லைன் பண்ணுறது, அல்கோரிதம், அதாவது நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்ற அந்த ஸ்டெப்ஸை தான் சொல்றது அல்கோரிதம்னு சொல்லி அதை அவுட்லைன் பண்ணுறது. அந்த அல்கோரிதம் அந்த ஸ்டெப்ஸ் அதை ஒருக்கா நீங்களே மேனுவலாக செய்து பார்ப்பீங்க. ஏதோ வேல்யூஸில் போட்டு 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 சரியான அவுட்புட் வருதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க. அது டெஸ்டிங் த அல்கோரிதம் கரெக்ட்னஸ். அப்புறம் அதை நீங்கள் ப்ரோக்ராம் லாங்குவேஜை பயன்படுத்தி கோடிங் எழுதுவீங்க. அப்புறம் அதை ரன் பண்ணி பார்ப்பீங்க கம்ப்யூட்டர்ல. கடைசியா எல்லாம் ஓகேன்னு சொன்னால் அவ்வளோத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இது 7 பேசிக் ஸ்டெப் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்ல. சரியோ, இதை விட ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷனை படிப்பிச்சேன்னா 4 விடயம் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ், பொலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, பேரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சைல்டுக்கு வாரது. இப்போ உதாரணத்துக்கு பர்சன் சொல்லி ஒரு கிளாஸை நீங்கள் கோடிங் எழுதுறீங்க. ஒரு கிளாஸுக்கு பர்சன் சொல்லி ஒரு கிளாஸை உருவாக்கி அவர் சம்மந்தப்பட்ட நிரம்ப மெத்தட்ஸ் எல்லாம் உருவாக்கி எழுதுறீங்கன்னு சொன்னா அந்த பர்சனை இன்ஹெரிட்டேட் பண்ணி வர ஸ்டூடெண்ட்டும் ஒரு பர்சன் தானே. ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பர்சன் இப்ப பர்சன் வந்து உதாரணத்துக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், ஓகே, அப்லோட் ப்ரொஃபைல் பிக்சர். அப்லோட் அப்லோட் ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லி அவருக்கு ஒரு மெதட் இருந்தா அந்த மெதட்டை யாரும் பயன்படுத்தலாம், ஸ்டூடெண்ட்டும் பயன்படுத்தலாம். இப்படி அவர் இன்ஹெரிட்டேட் பண்ணி இருந்தால் அவரும் அதை பயன்படுத்தலாம். அது அப்படி என்னன்னா நாங்கள் அந்த அப்லோட மெதட், அந்த பெர்டிகுலர் கோடிங்கை நாங்கள் ரீயூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு மெதுல. அதுண்ட சைல்டு கிளாஸ்ல நாங்கள் அதை ரீயூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பொலிமோவிசம்னா என்ன, ஒரு 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 விடயத்தை நாங்கள் வெவ்வேறு விதமாக பயன்படுத்தி கொள்றது பொலிமோவிசம் சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு ஆம், இப்ப நான் உங்களுக்கு வளமையா சொல்றது சம், சரியோ, சம் எக்ஸ் கமா வை, மற்றது சம் எக்ஸ் கமா வை கமா ஜெட். சரியோ, இப்ப நான் இதுல ரெண்டுமே சம் தான், ரெண்டுமே கூட்டல் தான். இப்ப மற்றது இப்ப சும்மா சொல்ல ரோ ட்ரோ. சரியா, நான் இந்த ட்ரோன்றதுக்குள்ள நான் சர்க்கிள் பாஸ் பண்ணா சர்க்கிளை கீறும், ரெக்டாங்கிள் பாஸ் பண்ணா ரெக்டாங்கிளை கீறும், ட்ரையாங்கிள் பாஸ் பண்ணா ட்ரையாங்கிளை கீறும். சரியோ, ஸோ அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நாங்கள் சேம் மெத்தட், ஒரே மெத்தட் பட் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி, வெவ்வேறு மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. சேம் மெத்தட் சம் தான், அதுவும் சம் தான், இதுவும் ட்ரோ தான், எல்லாமே ட்ரோ. ஆனா நாங்க வெவ்வேறு பராமீட்டரை பாஸ் பண்றது மூலமாக வெவ்வேறு சுச்சுவேஷன்ல அது வேற மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. இவன் உண்மையில இதை ட்ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று ஓவர்லோடிங்னு சொல்றது, மற்றது ஓவர் ரைடிங்னு சொல்றது. ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். சரி, ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு சொன்னால், ஓகே, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. நான் உங்களுக்கு படம் மூலம் காட்டுறேன். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க.
ஓகே, ஸோ இதை பாருங்க. ஸோ இது என்னன்னு சொன்னால் இதோட கிளாஸ் ஒன்று இருக்குது, அனிமல்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. சரியோ, அனிமல்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அஹ், சரியா, அனிமல்னு சொல்லி கிளாஸ் இருக்குது. ஸோ நார்மலா அனிமல் வந்து மேக் நாய்ஸ், அதுட்டு ஒரு அனிமல் வந்து ஒரு 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 ஏதோ ஒரு நாய்ஸ் உண்டு, மேக் நாய்ஸ்ன்னு சொல்லி அதுட்டு ஒரு டிஃபால்ட்டா என்ன இருக்குது, ஒரு மெதட் இருக்குது. சரியோ, இவர்கிட்ட ஒரு மெதட் இருக்குது. இந்த பிக்ன்றத நாங்கள் அனிமலுக்கு அதை நாங்கள் என்ன செய்யறோம், எக்ஸ்டெண்ட் பண்றோம். என்ன சொன்னா, இப்ப பிக்ன்றது ஒரு அனிமல், பிக் அண்ட் கிளாஸை நாங்கள் அனிமல் என்ற கிளாஸுக்கு மாத்துறோம். பிக்ன்றது இப்படி வித்தியாசமா சத்தம் போடுறோம், ஏதோ ஓயிங் ஏதோ ஒன்று சத்தம் சொல்லி இது போடுறேன்னு சொல்லி. அப்ப டிஃபால்ட்டா அனிமல் சத்தம் போடுமென்னு சொல்லி இருக்குது. ஓகே, பட் நாங்க இங்க என்ன செய்யறோம், பர்டிகுலர் கிளாஸ் அது வித்தியாசமா பிஹேவ் பண்ணி சொன்னால் அதை நாங்க என்ன செய்யறோம், ஆல்ரெடி இருக்கிறத ஓவர் ரைட் பண்றோம். அதுக்கு மேல மேல நாங்க எழுதுறோம். ஓவர் ரைடிங், ஓவர் ரைட் பண்றதுன்னு சொல்லி, ஓவர் ரைட் சும்மா தமிழ் மீனிங் யூஸ், ஓவர் ரைட். அதுக்கு அதை நாங்க ஓவர் ரைட் பண்றது, ரூல்ஸ் ஓவர் ரைட் பண்றது. நீங்க அதுக்கு மேலதிகமா நீங்கள் ஒரு ரூல்ஸ் போடுறது. அது போல இது ஓவர் ரைடிங்னா என்ன, ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்கு, பை டிஃபால்ட் மெத்தட் எக்ஸிஸ்ட், ஒரு இது ஒன்று இருக்கும். நாங்கள் அதை என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களோட கேஸுக்கு ஏற்றது போல அதை நீங்கள் மாத்துவீங்கள், பராமீட்டரை பாஸ் பண்றது மூலமாக. சரியோ, பராமீட்டரை பாஸ் பண்றது மூலமாக இப்ப ஆயிங்கன்னு சொல்லி இதுக்குள்ள பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது அந்த சத்தம் அதுக்குள்ள வேற. அப்ப பை டிஃபால்ட் அது மேக் நாய்ஸ் தான், சேம் பராமீட்டர் தான். இங்கேயும் மேக் நாய்ஸ் தான், இங்கேயும் மேக் நாய்ஸ் தான். பட் இது நாய்ஸ் பண்றது வித்தியாசமா இருக்கு, ஓவர் ரைடிங். அதுக்கு அது என்ன செய்யும், அது அதுக்கு ஸ்பெஷலா அதுக்கு அதுன்ட்டு என்ன சொல்ற, அது கொஞ்சம் அது வித்தியாசமா பிஹேவ் பண்ணி பண்ணுவோம். பை டிஃபால்ட்டை விட அது வித்தியாசமா பிஹேவ் பண்ணிச்சுன்னு சொன்னா அதை நாங்கள் அதில் மென்ஷன் படிச்சோம்னு சொன்னா பை டிஃபால்ட் நாங்கள் ஓவர் ரைட் பண்றோம். அது ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங்னா என்னன்னு சொன்னால், இப்ப இதுல எங்கள்கிட்ட ரெண்டு விடயம் இருக்குது, ஏபிஎஸ் 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 காண்றது ரெண்டு விடயம் இருக்கு, ரெண்டும் மெத்தட் தான். ஏபிஎஸ் ஏபிஎஸ் ரெண்டும் ஒன்று தான். ஏபிஎஸ் சரியோ, ஓகே, ரெண்டும் ஏபிஎஸ் தான். ஓகே, இப்ப என்னண்டா, ஓகே எங்கட விஷயத்துக்கு வருவோம், நான் சொல்றேன். இப்ப என்னண்டா, ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு சாம்பிள்னு சொல்லி ஒரு கிளாஸுக்கு சாம்பிள்னு சொல்லி கிளாஸுக்குள்ள சம் எக்ஸ் கம்மா y இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் இருக்குது சம் எக்ஸ் கமா y கமா z, ரெண்டு மெத்தட் இருக்குது. சரியோ, இப்ப நீங்கள் நீங்க கால் பண்ண போறீங்க. இப்ப சம் 2 கமா 3 கமா 5 சொல்லி பாஸ் பண்ணினால் எங்கள்ட்ட ரெண்டு மெத்தட் இருக்குது, இவர் ஒரு மெத்தட், இவர் ஒரு மெத்தட். எங்களுக்கு இந்த மெத்தட்டை விட அதுக்கு மேலாக இவரை லோட் பண்ண, அதுவும் சம் தான், இவரும் சம் தான், அதுக்கு மேலாக இவரை லோட் பண்ணும், ஓவர் லோடிங். அது தேவையில்லை எங்களுக்கு, அதை விட இதுதான் தேவை, அதை விட இது லோட் பண்ணும், ஓவர் லோடிங்னு சொல்றது. ஓவர் ரைடிங்னா என்ன, ஆல்ரெடி இருக்கிறத தனக்கு ஏற்றவளை கஸ்டமைஸ் பண்ணி எழுதுறது ஓவர் ரைடிங். சரி, எனக்கு ஆல்ரெடி இருக்கிறது, இப்ப அது அனிமல் வந்து சவுண்டை உருவாக்கும், ஆனால் டாக் அது பார்க் பண்ணும். அப்ப நான் ஸ்பெஷல் கேஸ், அங்க ஸ்பெஷலா என்ன செய்யறோம், எங்களுக்கு விதிமுறை போல அதை மாத்துறோம், பேராமீட்டர் வேற வேற பேராமீட்டர் பாஸ் பண்ண மூலமாக மாத்துறோம். அது ஓவர் ரைடிங். ஓவர் ரைடிங் இருக்கிறத திருப்பி எழுதுறது, மாத்தி எழுதுறது, என்ன ரூல்ஸை பிரேக் பண்ணி ஓவர் ரைட் பண்றது, ரூல்ஸ் ஓவர் ரைட் பண்றேன்னு சொல்லுவோம். அப்படி ஓவர் ரைடிங், ஓவர் இருக்கிறது நாங்க மாத்தி எழுதுறது. இங்க என்னன்னு சொன்னா நாங்க ஒன்றும் மாத்தி எழுதியல, அதுவும் இருக்குது, இவரும் இருக்குது, எங்களுக்கு அது வேண்டாம், அதை விட இதை நாங்க லோட் பண்றோம், ஓவர்லோடிங். அப்ப பொலிமோர்ஃபிஸில் ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டுமே ஒன்றுதான். இப்ப அங்கேயும் மேக் சவுண்ட், இதுவும் மேக் சவுண்ட் தான், ரெண்டுமே மேக் சவுண்ட் தான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பை டிஃபால்ட்டா நாங்க ஓவர் ரைட் பண்றோம், ஓவர் ரைட் பண்ணி எங்களுக்கு ஏற்றது போல சத்தம் போட வைக்கிறோம், ஓவர் ரைட் பண்றது. சரி, ஓவர்லோடிங் என்ன, ரெண்டு கிளாஸும் அங்க இருக்கு, பட் ஆல்ரெடி மற்ற கிளாஸ் உங்களுக்கு எந்த கிளாஸ் தேவையோ அதை மற்ற கிளாஸுக்கு மேலாக நாங்க லோட் பண்றது, அது ஓவர்லோடிங்னு சொல்றோம். அப்படி ரெண்டு விஷயம் இருக்குது பாலிமார்ஃபிஸ்ல. ரெண்டுமே கான்செப்ட் தான் பாருங்க, சம் சம் சவுண்ட், மேக் சவுண்ட், மேக் சவுண்ட், ஒரே மெத்தட் நேம், பட்
பேராமீட்டர்ஸை மாற்றுறது மூலமாக நாங்கள் வெவ்வேறு சுச்சுவேஷனுக்கு ஏற்றது போல அதை பிஹேவ் பண்ண வைக்கிறோம். சரி. ஸோ அதையும் ரெண்டு வெவ்வேறு விதமா இருக்குது. ஆல்ரெடி இருக்கிறது பை டிஃபால்ட்ல இருக்கிறது எங்களுக்கு ஏற்றது போல கஸ்டமைஸ் பண்ணிக்கொண்டா ஓவர் ரைடிங் அந்த ரெண்டுமே இருக்கும், ரெண்டு விஷயம் இருக்கும். ஆனா ஒன்றுக்கு மேலாக மற்றது நாங்கள் லோட் பண்ணி பாவிக்க போறோம்னா ஓவர்லோடி. சரி. ஸோ இப்படி இருக்கு. அடுத்தது என்னன்னு சொன்னால் அப்லெட்ஸ் அண்ட் சர்வ்லெட்ஸ். ஜாவா ப்ரோக்ராம்ஸை நாங்கள் ரெண்டா பிரிப்போம். அப்லெட்ஸ்ன்னு சொல்றது பெரோசல் ரன் பண்ணும், சர்வ்லெட்ஸ்ன்னு சொல்றது சர்வரில் ரன் பண்ணும். அப்லெட்ஸ் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ரன் பண்ணும், சர்வ்லெட் சர்வரில் ரன் பண்ணும். சரியோ. அப்லெட்ஸ் வந்து க்ராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே அதை ரன் பண்ணும். விண்டோஸ், லினக்ஸ், மேக் எல்லாத்துலேயும் ரன் பண்ணும். உங்களோட கம்ப்யூட்டர் எந்த கம்ப்யூட்டர் தான் ரன் பண்ணும். சர்வ்லெட்ஸும் அப்படித்தான், இந்த சர்வர் தான் ரன் பண்ணும். இங்க சாண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினா சாண்ட் பாக்ஸ்ன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இது எப்படி சொன்னேன், வீட்டில் உங்களோட வீட்டில் மார்பிள் நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? வீட்டில் சில பேர் அந்த பொங்கல் எல்லாம் செய்வினம், ஏதோ சமைப்பினம். ஓகே. ஸோ என்ன செய்வினம், கீழே முதல் மாம்பளுக்கு மேலே மண்ணை விரிப்பினம், மண்ணை நிரப்புவினம், நிரப்பி போட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு தகரத்தை வச்சு போட்டு நெருப்பை கொளுத்துவினம். அதாவது சாண்ட் பாக்ஸ் அது என்ன செய்யும், ஹீட் மற்ற இடத்துல போறதை தடுக்கும். அதே போலதான் இங்கேயும் சாண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கும் அதே அதனால அந்த அப்படி ஒரு ரீசனால அதுக்கும் பேர் வந்தது. இது இது ஒரு சாண்ட் பாக்ஸ் ஒரு பாக்ஸை உருவாக்கும். எங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பேஸில் இவர் ஒரு சின்ன ஒரு தனி ஸ்பேஸ் எடுக்கும். அதுக்கு பேர் சாண்ட் பாக்ஸ். அதுக்குள்ளதான் அந்த அப்லெட்ஸை ரன் பண்ணும். இந்த அப்லெட்ஸ் வந்து வெளி கம்ப்யூட்டரோடையும் இன்டராக்ட் பண்றதை தடுக்கும், வெளி கம்ப்யூட்டர் இந்த அப்லெட்ஸோட இன்டராக்ட் பண்ண தடுக்கும். இது என்னத்துக்காக, செக்யூரிட்டிக்காக. ஜாவா வந்து ஃபேமஸாக வந்து வரவழிக்கிட்டோன்னு ஜாவா பயன்படுத்தி வைரஸ் எல்லாம் எழுத வலிக்கிட்டவ. அப்ப இந்த ஜாவா ப்ரோக்ராமால எங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சாண்ட் பாக்ஸ் என்விரான்மெண்ட் உருவாக்கி அதுல ரன் பண்ண வெளிக்கிடுற ப்ரோக்ராம் சொல்லி பாத்துறாங்க. சர்வ்லெட்ஸ் வந்து டைனமிக்கான ப்ரோக்ராமிங் கண்டென்ட்ல உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இது சர்வர் செக்யூரிட்டி. இது கிளைன் எங்களோட வெப் ப்ரௌசர்ல சின்ன சின்ன அனிமேட்டட் ஆப்ஸ்களோ இல்லை சின்ன சின்ன பிளகின்ஸ்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதோட அட்வான்டேஜ் என்ன சொன்னா ஃபாஸ்டா இருக்கும், செக்யூராக இருக்கும், எல்லாத்துலயும் ரன் பண்ணும். இங்கேயும் அப்படித்தானே எஃபிஷியன்சி, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இங்க பெரௌசர்லாம் இது ரன் பண்ணும், அதுக்கு பெரௌசர் இல்லை, அது சர்வர்ல ரன் பண்ணும். சர்வ்லெட்ஸ் என்ன. ஸோ இப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்க, இதுகள் தெரிஞ்சிருக்கோம். பிறகு ஜாவாண்ட பேக்கேஜுகள். அதாவது நாங்கள் ஜாவால வந்து நாங்கள் கோடிங் எழுதுறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸுகள், கிளாஸுகள், இன்டர்ஃபேஸுகள் எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த கலெக்ஷனை சொல்றது பேக்கேஜ்னு சொல்றது. பை டிஃபால்ட் நிரம்ப பேக்கேஜ் இருக்குது. யூட்டிலிட்டி பேக்கேஜ், ஐஓ இன்புட் அவுட்புட் பேக்கேஜ், அப்லெட்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு பேக்கேஜஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜும் அது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷனும் தந்திருக்குது. ஸோ இதில் நீங்கள் இந்த எஸ்கியூஎல் பேக்கேஜ், இந்த பேக்கேஜ், மற்றது ஐஓ, மற்றது ஜூட்டில், லாங்குவேஜ், இப்படியான விஷயங்களை கொஞ்சம் மேத்ஸ் பேக்கேஜ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருங்க. ஏன்னா இதில் கேள்விவாரது இருக்குது, கேள்விவாரது. சரியா. எஸ்கியூஎல் பேக்கேஜ் வந்து டேட்டா பேஸோட கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கும், எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்றதுக்கும், வார ரிசல்ட்ல எடுத்து திருப்பி செட் பண்றதுக்கும் பயன்படுத்துறது. இன்புட் அவுட்புட் வந்து ஃபைல்ஸ்களையும் ஸ்ட்ரீம்ஸ்களையும் ஹேண்டில் பண்றதுக்கும். யூனிட்டி பேக்கேஜ் வந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ்கள், அதாவது யூசர் இந்த இன்புட்டை எடுக்கிறதுக்கும் அப்படியான விடயங்களுக்கு பயன்படுத்துகிற ஸ்கேனர் கிளாஸ். மற்ற லாங்குவேஜ் பேக்கேஜ் வந்து அது இருக்குது, சில விடயங்களுக்கு இருக்கு, நாங்கள் பயன்படுத்துறதில்ல, பட் இருக்குது. ஓகே. சரி. மேத்ஸ் பேக்கேஜ் வந்து மேத்ஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு இருக்குது. மற்றது டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா என்ன, கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல். மற்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன, ஒரு பெருமானத்தை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றது யூஸ் பண்றது ஈக்குவல் சைன். மற்றது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன, கம்பேர் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுறது. இதை விட அது பெருசா, சமனா, ஈக்குவலா, பெருசும் சமனமா, பெருசும் சின்னனுமா, சமன் இல்லையான்னு சொல்லி இதன்றது பயன்படுத்தப்படுறது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் லாஜிக்கலி கம்பேர் பண்றதுக்கு, ரெண்டுமே ட்ரூவா இருந்தால், இது ட்ரூவா இருந்தால், அது ஃபால்ஸா இருந்தால் அப்படின்னு சொல்லி, ஏதாச்சும் மூன்று ட்ரூவா இருந்தால் அல்லது ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் என்று சொல்லி அப்படி இதுன்றது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அண்ட் ஆர் நாட்னு சொல்லி மூன்று இருக்குது. மற்றது பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ன்னு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஏ அண்ட் பி. ஏன்றது 5, பி என்றது 3. 5 பைனரி மாத்தினா அப்படி, 3 பைனரி மாத்தினா அப்படி. அப்போ 1 0 0 1 0 1 0 0 1 1. ஸோ இது 5, இது 3. நாங்கள் என்ன செய்ய போறோம், அண்ட் ஆப்ரேட்டர் என்ன, ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் தான் ட்ரூ, மற்றபடி என்ன ஃபால்ஸ். அப்போ இது என்னதுக்கு ஈக்குவல், 1க்கு ஈக்குவல், டெசிமல் நம்பர்ஸுக்கு 1க்கு ஈக்குவல். ஸோ இது
இல்லை ஒன்னு போட்டிருக்கு. அப்படி ஓரண்டா என்ன, ஏதாச்சும் ஒரு ட்ரூவா இருந்தாலே ட்ரூ. நாட்டண்டா என்ன, ஸோ இது எக்ஸோரண்டா என்ன, சேமா இருந்தா ஃபோல்ஸ். என்ன இப்ப 0 1 0 1 0 0 1 1 சொன்னா சேமா இருந்தா ஃபோல்ஸ். இரண்டும் சேமா இருக்கா அப்ப 0, சேமா இருக்கா 0, இது ஒரு ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கா அப்ப 1 1. சரி, ஸோ இப்படி இருக்கு எக்ஸோ. இது நாட், பிட் வைஸ் நாட். அப்ப பிட் வைஸ் நாட்ன்றது ஆப்போசிட்டா வரும். 0 1 0 1 சொன்னா 1 0 1 0 சொல்லி வரும். இது ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் எப்படி தெரியுமோ, இப்போ 10 சொன்னா 0 1 0 1 சொன்னா நான் இங்கால ஷிஃப்ட் பண்ண போறேன் 2, லெஃப்ட் ஷிஃப்ட் 2 சொன்னா 3க்கு 2 பிளேஸ் நாங்கள் எடுத்துக்கு வெளியால போட்டு விடுறது. 2 வெளியால போட்டு விட்டா இப்ப இவர் இதுல வருவ, இவர் இதுல வருவ, கடைசி ரெண்டும் ஃப்ரீ ஆயிடும். கடைசி ரெண்டுக்குமே ஃப்ரீயான அதுக்கு ரெண்டுக்கும் 0 போட்டு ஃபில் பண்ணி விடுறது. அப்ப என்ன வரும் இதுல 0 1 0 0 சொல்லி வரும். இவர் இங்க வந்துருவார் 0, இவர் இங்க வந்துருவார் 1, மற்ற ரெண்டுக்கும் 0 0. இப்ப இது லெஃப்ட் ஷிஃப்ட். லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன, இப்ப 10 சொன்னா 3 பிரமாணத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு பின்னால 2 0 போட்டு விடுறது. 3 சொன்னா 3க்கு இருக்கிற 3 பிரமாணத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு பின்னால 3 0 போட்டு விடுறது லெஃப்ட் ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட்னா என்ன, கடைசியில இருக்கிற இப்ப உதாரணத்துக்கு 0 1 0 1 சொன்னா ரைட் ஷிஃப்ட் சொன்னா என்ன, கடைசியில இருக்கிற இப்ப ரைட் ஷிஃப்ட் 2 சொன்னால், ரைட் ஷிஃப்ட் 2 சொன்னால் கடைசியில இருக்கிற ரெண்டையும் தூக்கி போட்டு 3க்கு 2 0 போட்டு விடுறது. ரிமூவ் பண்றதுக்கு ஆப்போசிட் சைட்ல 0 ஃபில் போட்டு ஃபில் பண்ணி விட்டா சரி. அது லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். மற்றது கண்டிஷனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்றது. ஸோ இது அந்த இஃப் எல்ஸ் மாதிரி, இஃப் எல்ஸ் மாதிரி. சரியோ, 10 என்னன்னு சொல்றது இதுல பாருங்க, எக்ஸுக்கு 10 கிடக்குது, வைக்கு 20 கிடக்குது, எக்ஸ் கிரேட்டர் தேன் வை. அப்ப எக்ஸ் கிரேட்டர் தேன் வையா இருந்தால் இதையும் இல்லாட்டி இதையும் பிரிண்ட் பண்ண, அதாவது மேக்சிமம் மினிமத்தை காண்றது கோடிங்களையும் வச்சிருக்கணும். எக்ஸ் கிரேட்டர் தேன் வையா இருந்தால் எக்ஸ் பெருசு, அப்ப பிரிண்ட் மேக்ஸ். மேக்ஸுக்கு ஓகே, நான் திருப்பி வழி வழங்கப்படுது பாருங்க, எக்ஸுக்கு 10 வைக்கு 20, எக்ஸ் கிரேட்டர் தேன் வை இப்படியா இருந்தால், எக்ஸ் கிரேட்டர் தேன் வையா இருந்தால் இது பெருசு, எக்ஸ் பெருசு, அப்ப எக்ஸ் எதுக்குள்ள வரும், இந்த மேக்சிமத்துக்குள்ள வரும், இல்லாட்டி வை மேக்சிமத்துக்குள்ள வரும். சரி, ஸோ ரெண்டுல ஏதாச்சும் மட்டும் சூஸ் பண்ணி மேக்சிமத்துக்குள்ள அதை போட்டு பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது டெர்னரி ஆப்ரேட்டர். சரி, அதை விட இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல் ஆப்ரேட்டர்னு சொல்லி இருக்குது, ஒன்றால கூட்டுறது. சரியோ, பிளஸ் பிளஸ் 1 சொன்னா இப்ப ஏ பிளஸ் பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, ஏ பிளஸ் பிளஸ்ன்னு சொன்னா அது உங்களுக்கு 2 ஆகும். சரியோ, இதுல பின்னால எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு போட்டு கிடக்குது பாருங்க. A is equal to 5, B is equal to 5, print ln plus plus A. plus plus A ன்னு சொன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம், கூட்டி போட்டு பிரிண்ட் பண்ணும். கூட்டி போட்டு பிரிண்ட் பண்ணா உங்களுக்கு 6 வரும். இது என்ன செய்யும், B plus plusன்னு சொன்னா இதுல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு தான் கூட்டும். இது போஸ்ட் ஃபிக்ஸ். போஸ்ட்ண்டா பின்னால, ப்ரீண்டா முன்னால, போஸ்ட்ண்டா பின்னால. அப்ப கூட்டி போட்டு தான் பிரிண்ட் பண்ணும். அப்ப சரி, எது ப்ரீஃபிக்ஸ்ன்றதை தான் கூட்டி போட்டு பிரிண்ட் பண்ணும். போஸ்ட் ஃபிக்ஸ்ண்டா பிரிண்ட் பண்ணி போட்டு தான் கூட்டும். உங்க பிஏ பிரிண்ட் பண்ணி போட்டு கூட்டும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், பி 5 5 தான், பிறகு உங்களுக்கு அது 6 ஆகும். பிறகு நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 6 வரும். சரி, அப்போ போஸ்ட் ஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ்ண்டா பிரிண்ட் பண்ணி போட்டு கூட்டும். சரி, ப்ரீஃபிக்ஸ்ண்டா கூட்டி போட்டே பிரிண்ட் பண்ணும். சரியா, ப்ரீஃபிக்ஸ் முன்னுக்கு இருந்தால் கூட்டல செஞ்சு போட்டு தான் பிறகு பிரிண்ட் பண்ணும். போஸ்ட் ஃபிக்ஸ்ன்னு சொன்னா முன்னுக்கு என்ன இருக்குது, எழுத்து இருக்குது, அப்போ எழுத்தை பிரிண்ட் பண்ணி போட்டு தான் பிறகு கூட்டும். பிறகு நீங்க திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டினது ரிசல்ட் வரும். டிகிரிமெண்ட்டும் அப்படித்தான். இப்ப மைனஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு சொன்னா கழிச்சு போட்டு பிரிண்ட் பண்ணும். y மைனஸ் மைனஸ்ன்னு சொன்னா பிரிண்ட் பண்ணி போட்டு கழிக்கும். பிறகு நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கழிச்சு பிரமாணம் தெரியும். சரி, ஸோ இது இது அடுத்தது ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்றது. இது செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், மற்றது இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், மற்றது ஜாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லி 3 இருக்குது. செலெக்ஷன் சொன்னா என்ன, இஃப் எல்ஸ், சிம்பிள் இஃப் எல்ஸ். இப்படி ட்ரூ, இது இந்த இதுக்குள்ள இருக்க கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதை செலக்ட் பண்ணு, இல்லாட்டி அடுத்ததை செலக்ட் பண்ணு, எல்ஸ் இதை செலக்ட் பண்ணு. சரி, செலெக்ஷன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் செலெக்ஷன், இது இல்லாட்டி அது அப்படி. சரி, அடுத்தது ஸ்விட்ச் கேசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஆல்ரெடி எங்களுக்கு பெருமானம் தெரிஞ்சா, இப்ப டேன்றது 1 2 3 சொல்லி அந்த பெருமானத்தை தான் வருமானு சொன்னால் 0 இல்லாட்டி 1 0 சாரி 0 1 2 3 சொல்லி இப்படியான பெருமானங்கள்லாம் வருமானு சொன்னால் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், டே 1 2 3 1ல இருந்து 7 வரைக்கும் தான், மண்டே டியூஸ்டே டு சண்டே அவ்வளவு தான் சொன்னா
நாங்கள் அதுக்கு ஏற்ற போல என்ன செய்யலாம், கேஸ் 1 இருந்தால் இப்படி, கேஸ் 2 இருந்தால் இப்படி, கேஸ் 3 இருந்தால் இப்படின்னு சொல்லி இதண்டோனம் கவனம் கட்டாயம் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அந்த கேஸ் முடிவுல நாங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி நாங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸ் முடிவுல யூஸ் பண்ணாட்டி ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கேஸும் ரன் ஆக வலிக்கிட்டுரும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சரியோ, ஸோ இதில் பார்த்து கொள்ளணும். அடுத்தது என்னன்னு சொன்னால் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது நாங்கள் லூப்ல ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். லூப்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்றது இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இது என்னன்னு சொன்னால் ஐ ஆரம்பத்தில் ஐயின் பெருமானம் 1னா ஓகே, இப்போ கண்டிஷனை செக் பண்ணு, ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 சொல்லி லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். 1 5 விட சின்னந்தான். அப்போ உடனே இதுக்குள்ள வருவ, உள்ளுக்கு எழுதப்பட்ட விடயத்தை செய்வ, பிறகு திருப்பி என்ன செய்வ, திருப்பி வருவார். இது என்னது, இன்கிரிமெண்டல் ஆப்ரேட்டர். அப்போ அதோட ஒன்றா கூடும். இப்போ ஐ 2 ஆயிடும். திருப்பி வந்து செக் பண்ணி பார்ப்பார், ஓகே 5 விட சின்னந்தான். திருப்பி அந்த இதுக்குள்ள சொல்லப்பட்ட விடயத்தை செய்வ, திருப்பி வெளியில வருவ, ஒன்றோட கூடினா 3 4 5 5 சமனாலும் ஓகே ட்ரூ. அப்போ திருப்பி உழுக்க வருவ, திருப்பி ஒன்ற கூட 6 6 உழுக்க விடுமோ இல்ல வெளியால போடுவேன். இப்போ இந்த லூப் என்ன செய்ய போகுது, 1 2 3 4 5 சொல்லி 5 வரைக்கும் ரன் ஆக போகுது. அப்ப அப்படி ரன் ஆகும் வரைக்கும் ரன் ஆகி என்ன செய்யட்டாம், ஐயும் அதோட ஒரு ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணினான். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் 1 அதோட ஒரு ஸ்பேஸ், செகண்ட் டைம் வரைக்கும் 2 அதோட ஒரு ஸ்பேஸ், 3 ஒரு ஸ்பேஸ், 4 ஒரு ஸ்பேஸ், 5 இப்படி வேற. சரி, ஸோ இது ஃபோர் லூப். அதாவது உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷனும் கட்டாயம் மென்ஷன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்றது போல அதை மாற்றி மாற்றி லூப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஃபோர் லூப் யூஸ் பண்ணுவீங்க. சொன்னால் அங்க நீங்கள் ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கொடுப்பீங்க. வைல் ஜே வந்து 5 விட சின்ன இருக்கும் வரைக்கும் இதை ரன் பண்ண சொல்லுவீங்க. மற்றபடி ஏதாச்சும் ஒரு என்னன்னு சொல்லுவீங்க, எக்ஸ்டர்னலா நீங்கள் சில மாற்றங்களை செய்யறது மூலமாக அதை லூப்ல ரன் பண்ண வைக்கலாம். ஜே இஸ் ஈக்குவல் டு 1 லூப்ல ரன் பண்ண பார்ப்பேன், ஜே 5 விட சின்னன்னு சொல்லி சின்ன. அப்ப ஜே பிரிண்ட் பண்ணுவேன், அப்புறம் ஜேயோட ஒன்றை கூட்டுவேன். இப்ப திருப்பி லூப்புக்கு வரைக்கும் ஜேயோட ஒன்றை கூட்டினா ஜே இப்ப 2, திருப்பி 5 விட சின்னனா ஓகே, திருப்பி உள்ளுக்க வருவேன், பிரிண்ட் பண்ணுவேன், திருப்பி 0 கூட 3. அப்ப இதுவும் பழையபடியே 1 2 3 4 5 வரும். இதுல கவனமா இருக்கணும். ஃபோர் லூப்னு சொன்னால் இனிஷியலும் ஃபைனலும் அது வரைக்கும் என்ன நடக்கணும், 1 2 கூடணுமா 2 2 கூடணுமான்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். என்ன இப்போ 2 2 கூடணும்னா என்னன்னு சொல்லி கொடுக்கலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 2. அப்ப என்ன செய்யலாம், ஆல்ரெடி இருந்த ஐயோட 2 கூட்டி போட்டு அதே ஐக்குள்ள போட்டு விடும். இப்ப ஆல்ரெடி ஐ 1 இருந்தாலும் இப்ப ஐயோட 2 கூட 3 சொல்லி வரும், அப்புறம் 5 சொல்லி வரும், அப்புறம் 7 சொல்லி வரும். அப்ப நாங்க என்ன செய்யலாம், 2 2 கூட்டலாம், 3 3 கூட்டலாம். உங்களுக்கு விரும்பின பேட்டர்ல நீங்கள் இதுல கூட்டலாம். சரி, விரும்பின பேட்டர்ல நீங்க கூட்டக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபோர் லூப்ல வை லூப்ல என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்டாவே கண்டிஷனை செக் பண்ணும். இது ஃபோர் லூப்பை மாதிரி கண்டிஷனை செக் பண்ணி போட்டுதான் உள்ள விடுவேன். ஆனா டூ வை லூப் என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்டா செய், அதுக்கு பிறகு கண்டிஷனை செக் பண்ணு. அப்ப K1 முதல் 1 பிரிண்ட் பண்ணும், பிறகு K1 கூட 2, பிறகு செக் பண்ணும், ஓகே 2 5 விட சின்ன, திருப்பி வருவார். இப்ப பிரிண்ட் பண்ணும் 2, பிறகு K1 கூட 3, திருப்பி செக் பண்ணும், பிறகு 4 செக் பண்ணும் 5. அப்ப முதல் வேலையை செஞ்சு போட்டு பிறகு செக் பண்ணினா அது டூ வை லூப். டூ தென் வை, ஃபர்ஸ்டா செய் அதுக்கு பிறகு வை லூப். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் கண்டிஷனை செக் பண்ணாமலே ரன் ஆகும் டூ வை லூப். அடுத்தது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அதுல 2 வகையான ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒன்று கண்டினியூ, மற்றது பிரேக், மற்றது கண்டினியூ சொல்லி 2 வகையான 2 விஷயமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பிரேக் என்றால் என்னன்னு சொன்னால், இப்ப இது ஒரு ஃபோர் லூப், 1ல ஸ்டார்ட் பண்ணி ஒன்றொண்டா கூடுது, 5 5 எடுக்கும் என்ன. அப்ப 1 2 3 4 5 சொல்லி 5 தடவை ரன் பண்ண போகுது. இஃப் 1 ஈக்குவல் டு 1 டபுள் ஈக்குவல், அதாவது கம்பேரிஷன் ஆபரேட்டர் 1 3க்கு சமனாக இருந்தால் பிரேக். பிரேக் என்றால் என்னன்னு சொன்னா மொத்தமா லூப்பை விட்டு வெளியால போடுவேன். பிரேக்னு சொல்லி வந்தா ஃபுல்லா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும் பிரேக். அந்த லூப்பை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணும். சரி, பிரேக் என்ன கம்ப்ளீட் பண்ணும். அதே கண்டினியூ சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணும். இப்ப 2வது என்று சொல்லி வந்தால் அந்த 2வது கேஸை மட்டும் ஸ்கிப் பண்ணும் கண்டினியூ, பிறகு அதுக்கு பிறகு மிச்சத்தை கண்டினியூ பண்ணும். பிரேக்னு சொன்னா மொத்தமாவே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ அந்த கண்டினியூக்கும் பிரேக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். கண்டினியூன்னு சொன்னா அந்த எதுக்கு ஈக்குவலோ அந்த டைம்ல வர அந்த கண்டினியூ, அந்த அதுல வர அந்த இட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணும். பிரேக்னு சொன்னா அந்த அந்த 3க்கு சமனாக வந்தால் மொத்தமாவே அந்த லூப்பை விட்டு, அந்த ஃபோர் லூப்பை விட்டு ஆள் வழியால போடுவேன். தெரியும். அடுத்தது வேற என்ன படிச்சுனாங்க,
இந்த ஒயிட் ஸ்பேஸில் பற்றி படிச்சினாங்க. ஒயிட் ஸ்பேஸ்ன்றா என்ன? சும்மா இடையில விடுற ஸ்பேஸ் பாருங்க. ஏ ஒரு ஸ்பேஸ் பிளஸ் ஒரு ஸ்பேஸ் பி. இதுக்கு நீங்க டேப் விட்டான ஸ்பேஸ் விட்டான எல்லாத்தையும் அது ஜாவா என்ன செய்யும்? கம்பைல் டைம்ல அதெல்லாம் நெக்லேட் பண்ணிடும். சரியோ? மற்ற ஸ்டேட்மெண்ட் பிரேக்கர்னு சொல்றது, அந்த ஸ்டேட்மெண்ட் முடிவில் நாங்கள் யூஸ் பண்றது என்ன சொல்றது? ஸ்டேட்மெண்ட் பிரேக்கர்னு சொல்றது. மற்ற இதுல பாருங்க, டேப் டேப்பண்டா உங்களுக்கு என்ன வருமாண்டா? ஹலோ ஒரு டேப் ஸ்பேஸ் வேர்ல்டுன்னு சொல்லி வரும். இதுல ஸ்லாஷ் என்னன்னு சொன்னா நியூ லைன். அப்ப இதுல என்னென்னு வரும்? லைன் 1 பாருங்க, லைன் 1 நியூ லைன் கீழே இறங்குது, அப்புறம் அடுத்தது லைன் 2, இப்படி அவுட்புட் வரும். சரி, இவ்வளவு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரீ மாடியூல்ஸ். உங்களுக்கு இவ்வளவு தான் முதல் 20 கேள்வியும் இதுக்குள்ள தான் வரும். நான் படிப்பிச்ச அவ்வளவுக்குலாம் 20 கேள்வியும் வரும். இப்போ நாங்கள் கேள்வியும் செய்ய போறோம், இந்த நோட்ஸையும் பார்க்க போறோம், இதை வருதோன்னு சொல்லி செக் பண்ண போறோம். சரியோ? ஓகே. 2020ல முதல் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு போறேன் பாருங்க. ஜாவா இதுல இருந்து வந்தேன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு முதலே போடலாம் C++ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன். என்ன அப்புறம் இந்த கீவேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த டேபிள் வந்துருக்கு, அதில் பார்த்தா சரி. ஓகே. பிரிமிடிவ் டேட்டா டைப்ஸ் நாங்கள் 2 வகையான டேட்டா டைப்ஸ் பார்த்தாங்க. பிரிமிடிவ் டேட்டா டைப்ஸ், நான் பிரிமிடிவ் டேட்டா டைப்ஸ் ரெண்டுமே அதில் போட்டிருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது வேரியபிள் எப்படி இனிஷியேட் பண்றது உங்களுக்கு அதில் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுமே. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பட் அதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சரி. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அது நான் உங்களுக்கு அந்த 7 ஸ்டெப்ஸ் தந்துனானே, அதில் பார்த்தீங்கன்னா சரி, 4வது யூனிட்ல வருது, 4வது சாப்டர்ல வருது அது உண்மையில. ஓகே. டபிள்யூபி கன்செப்ட் 4 கன்செப்ட் சொன்னானே, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன். அப்படின்னா என்ன? அதுல பாலிமார்ஃபிசத்துல மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லி சொன்னா அது உங்களுக்கு தெரியுமே. என்ன அடுத்து அக்சஸ் மாடிஃபையர்ஸ், பப்ளிக், பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் சொல்லி 3 மாடிஃபையர்ஸ் இருக்கு. அதை விட பை டிஃபால்ட் ஒன்று இருக்குது. 4 மாடிஃபையர்ஸ் பற்றி உங்களுக்கு சொன்னா என்ன அதுல நோட்ஸ்ல இருக்குது. அடுத்தது 8வது கேள்வி பாருங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு வர போறீங்க. நாங்கள் அடுத்த செஷன்ல தான் நாங்கள் ஃபுல்லாக பேப்பர் செய்ய போறோம். நீங்கள் பார்த்துட்டு வர போறீங்க நோட்ஸ். சரி. ஸோ நீங்களாம் ஆன்சர் சொல்ல போறீங்க. பேக்கேஜை பற்றி நான் கேட்டிருக்குது. ஸ்கேனர் கிளாஸ் எங்கேன்னு சொல்லி எதுல ஸ்கேனர் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியும். நான் அந்த பேக்கேஜை பற்றி போனேன், ஜாவாவோட ஸ்கேனர்ல இருக்குது. மற்றது அப்டேட்ஸை பற்றி கேள்வி கேட்டிருக்குது. சரியோ? மற்றது ஜாவா எஸ்கியூஎல் பேக்கேஜ் நான் அந்த கனெக்ஷன் ஏற்படுத்துறேன்னு உங்களுக்கு சொன்னேன். டேட்டா பேஸோட பாருங்க, அதான் ஆன்சர் அப்படியே கிடக்குது. சரியோ? இது அந்த ரைட் ஷிஃப்ட், சாரி இது ரைட் ஷிஃப்ட் இதுக்கு அண்ட் கம்பேரிஷன், சாரி என்ன லாஜிக்கல் அண்ட் எக்ஸோர் என்ன மற்றது இந்த இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் பாருங்க. எல்லாம் முதல் 20 கொஸ்டினும் நான் தந்த அதே நோட்ஸுக்குள்ள 2021 எடுத்து பாருங்க. ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ் ஜாவான்னு சொல்லி பார்த்து நாங்கள் அதை இப்போ செக் பண்ணும், டைப் கம்பைல் பண்ணிக்க செக் பண்ணும். நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன. மற்றது இதுல ஐடென்டிஃபையர் இதுன்னு சொல்லி கேட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ன்றது ஐடென்டிஃபையர். இதுல இது வேலிட் கீவேர்ட்னு சொல்லி கேட்டிருக்குது. உங்களுக்கு டேபிள் தந்தனா சரி. இதுல இப்படி டைனமிக் இனிஷியலேஷனை பற்றி கேட்டிருக்குது. உங்களுக்கு 2 படிச்சுனாங்க, ஸ்டாட்டிக் இனிஷியலேஷன், டைனமிக் இனிஷியலேஷன். ஸ்டாட்டிக் இனிஷியலேஷன் என்ன? நேரடியாக ஒரு வேல்யூ அசைன் பண்ண ஸ்டாட்டிக் இனிஷியேஷன். ஏதாச்சும் மட்டும் நாங்கள் கால்குலேஷன் செஞ்சு அதை அசைன் பண்ண அது என்னது டைனமிக் இனிஷியேஷன். அது எப்போ நடக்கும்? கம்பைலேஷன் டைம்ல நடக்கும்னு சொன்னா அதுல அப்படியே இருக்குது. என்ன இதுல எது வேலிட் எக்ஸ்பிரஷன் சொல்லி கேட்டிருக்குது. ஓகே, நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் எப்படி அசைன் பண்றது எக்ஸ்பிரஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, இது வேலிட் லிட்ரல்ஸ் எதுன்னு சொல்லி இதுல கேட்டிருக்குது. இது உங்களுக்கு தெரியும். சரி. ஷாரை பற்றி கேட்டிருக்க ஒரு கேரக்டர் அசைன் பண்றது நாங்க யூனிகோட்லயும் அசைன் பண்ணலாம். நார்மலா யூனிகோட்ல அசைன் பண்ணலாம், பட் இப்படி அசைன் பண்ணிடலாம். இந்த நியூமரிக்கல் வேல்யூ அசைன் பண்ணிடாது, பட் யூனிகோட்ல அசைன் பண்ணலாம். கேரக்டர் எப்பவுமே இன்வெர்ட் கமால இருக்கணும் என்ன. ஸோ அப்படியான விடயங்கள் இதுல இருக்குது, பார்த்துக்கொண்டால் சரி. என்ன பார்த்து நாங்க இது ஒரு கிளாஸ் என்ன கேட்டிருக்குது, இந்த அவுட்புட் கேட்டிருக்குது. இது சும்மா ஒரு பிரிண்ட் பண்றது ஒன்று தான். மாதிரி மாடியூலரைசேஷன். ஓகே. ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி வந்துருக்குது. பட் மற்ற எல்லாமே உண்டு. அரேயை பற்றி கேட்டிருக்குது. அரேயிலிருந்து ஒரு எலிமெண்ட் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டிருக்குது என்ன. ஸோ அரே எப்படி பிரிண்ட் பண்றது, கிளாஸ் என்ன என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சொன்னேன். ஸோ விஷயம் சிம்பிள். ஓகே, இது blank 1 blank 2 இதுல ஏஜ் 3க்கும் என்னென்ன வரும்? ஓகே, ஸ்டாட்டிக், பிரைவேட், பூலியன். ஓகே, blank 1 வந்துடுறது என்னவா இருக்கும்? இதுல ஏஜுக்கு முன்னால கட்டாயம் அது இன்டீஜர் அந்த டேட்டா டைப் இருக்கும். அதுக்கு முன்னால ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்கும் என்ன. அப்ப இது இன்டீஜர் ஏஜ், அதுக்கு முன்னால பப்ளிக்கோ ஸ்டாட்டிக்கோ ஏதோ உண்டு, அதை நீங்க போட்டா சரி என்ன.
ஸோ சிம்பிள் இங்கே தந்திருக்கேன் எல்லாமே. தந்த நான் தந்ததுக்குள்ள தான் அப்படியே முழு 20 கேள்வியும் அப்படியே தான் வரும். பாருங்க திருப்பி கேட்டிருக்கு ஜாவா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பற்றி கேட்டிருக்குது. அது ஜாவா ஒரு டைப் லாங்குவேஜ். ஜேடிகே எஸ்டிகே பற்றி கேட்டிருக்குது. என்ன சாரி ஜேடிகே ஜேஆர்எம் அது அது மற்றது என்ன ஜாவாண்ட முன்னோர்களை பற்றி கேட்டிருக்குது. அதான் C++. என்ன ஏன் ஜாவா ஒரிஜினலாக என்னத்துக்காக கிரியேட் பண்ணப்பட்டது? ஓகே நான் இதில் மென்ஷன் பண்ணல, பட் இதில் நோட்ஸில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் இதில் ஏதுன்னு சொல்லி கேட்டிருக்குது. நான் இப்போ கடைசியாக உங்களுக்கு படிப்பிச்சது நியூ லைன். ஏன்னா நியூ லைனும் டேப்பும் ஓகே ஸ்பேஸும் வேறு. ஐடென்டிஃபயர் இதில் எது சரியான ஐடென்டிஃபயர் உங்களுக்கு இப்போ படிப்பிச்சேன். எது சரியான ஐடென்டிஃபயர் சொல்லி எப்படி ஐடென்டிஃபயர் இருக்கணும், $, $, அதில் போய் படிப்பிச்சேன். மற்றது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் என்ன என்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். மற்றது அதுல எது ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், இதுல எது என்ன ஸ்ட்ரிங்ன்றது என்னது, அது நான் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் என்ன. ஓகே அது ஷார்ட் பைட் வரும் என்ன. அடுத்தது ஃப்ளாட். இதுல ஃப்ளாட்ன்றது என்னது, தசம புள்ளி உள்ள எண்களுக்கு தான் நாங்கள், அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட் வார எண்களுக்கு தான் நாங்கள் ஃப்ளாட் யூஸ் பண்ணுவோம் என்ன. ஓகே அடுத்தது சார் ப்ளஸ் சார் இப்படின்னா என்ன ரிசல்ட்ஸ் வரும். ஓகே ஆல்ரெடி நாங்கள் பார்த்த விஷயத்தான் திருப்பி திருப்பி முழுக்க வருகுது. அந்த ஆப்ரேட்டர்ஸ் திருப்பி எல்லாமே இதுதான். சரி ஸோ அப்போ நாங்கள் இந்த இந்த ரிவிஷன் நோட்ஸ் நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டு வர்றீங்க. சரி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன், நீங்களும் ஒருக்கா பார்த்துட்டு வர்றீங்க. ஓகே ஸோ அடுத்த செஷன் எல்லா நான் நினைக்கிறேன் இனி செய்கிறது சரியான ஈஸியாக இருக்கும். சரி நாங்கள் எப்படியும் ஒரு 2-3 பேப்பர் முதல் 20 முடிப்போம். சரி ஓகே நான் 6 தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வேறு. ஜாவால 10-12 நோட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிஎஃப்ல உங்க இதுல ஷேர் பண்ணியிருக்கிறேன் UCS. பட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர்றது முதல் 6 மட்டும்தான். சரி முதல் 6 மட்டும் தான் வரும். ஸோ அடுத்த 3 டேயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இது சரியான ஈஸி. இப்போ இதோட எத்தனை ஒரு 13 பக்கம் தான் கிடக்கு, 13 பக்கம் இல்லை என்ன. ஸோ 12 13 அதில் ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் விட்டு விட்டு இன்ட்ரோ 30 எடுத்து இருக்குது. ஸோ 13 பேஜ் தான், அதுக்கு முறை அப்படித்தான் வரப்போகுது. ஸோ ஒரு 20 பேஜுக்குள்ள வரப்போகுது. அவ்வளோத்தையும் படிச்சுட்டு போனா ரிசர்ச் எடுக்கலாம். சரி இப்போ நோட் ஷேர் பண்ணு படம். ஓகே உங்களுக்கு விஎல்இல எங்கள்கிட்ட படிக்கிறாக்களுக்கு விஎல்இல போட்டுருக்குது. பேப்பர் கிளாஸுக்கு மட்டும் வாராக்கள்னு சொன்னால், பாஸ் ஸ்டேஷன் ரிவிஷனுக்கு மட்டும் வாராக்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடும் பிடிஎஃபா. ஓகே இதை படிச்சுட்டு பேப்பர் ஒர்க்காக செய்வோம். சரியா ஓகே நாங்கள் படிச்சாச்சானே பேப்பரை அடுத்த செஷன்லேருந்து செய்வோம் ஃபுல்லாக. ஓகே சரி நான் அதை என் பண்ணி கொடுறேன். மிச்சம் அடுத்துன்னு பார்ப்போம். எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ஓ பிடிஎஃப் விஎல்இல பிடிஎஃப் போட்டிருக்குது. நீங்கள் ரிவிஷனுக்கு மட்டும் ஜாயின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இன்றைக்கு அனுப்பிவிடலாம். இன்றைக்கு நாளைக்கு காலையிலே அதை அனுப்பிவிடலாம். சார் கொஞ்சம் அரேஸ் சம்பந்தமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அரேஸ் அரே ஓகே ஓகே ஸோ அரே என்றால் என்ன? ஓகே முதலாவது ஓகே ஸோ என்னென்றால் அரே படிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு வேரியபிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். வேரியபிள் என்னன்னு சொன்னால் அது ஒரு டெம்பரரி ஸ்பேஸ், ஒரு சுமார் ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு யூனிட் ஸ்பேஸ். அதுக்குள்ள ஒரு வேல்யூ தான் சேமிக்கலாம். ஏ இல்லாட்டி 1 இல்லாட்டி 18 இல்லாட்டி ஏதாச்சும் இப்போ உதாரணத்துக்கு ஜெஃப்னா இப்படி ஒரு பெருமானத்தை சேமிக்கிறது தான் வேரியபிள். மாறக்கூடிய ஒரு பெருமானத்தை சேமிக்கிற ஒரு ஸ்பேஸ் தான் வேரியபிள். சரி ஒரு ஸ்பேஸ் அப்ப ஒரு பெருமானத்தை நீங்க சேமிக்கலாம். உதாரணத்துக்கு இந்தியர் பெருமானம் உண்டு ஏஜ் 18. சரி 18 அந்த வேல்யூ ஏஜ் அந்த ஐடென்டிஃபையர் தான் நேம், அந்த இந்தியர் வேரியபிள் பெயர், அது இன்டிஜர் டேட்டா டைப். அதுக்குள்ள நான் அசைன் பண்றேன். ஒரு பெருமானம் தான் அசைன் பண்ணலாம். நீங்கள் இன்னொரு பெருமானம் அசைன் பண்ணா அந்த பெருமானம் மாறும். எப்படி இப்ப ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு சொன்னால் 18ன்றது 20 மாறிடும். 18 திருப்பி பழசு 18 இருக்காது அதுக்குள்ள. இது வேரியபிள்.
இப்ப உங்களுக்கு பல பெருமானங்களை சேமிக்க வேண்டிய தேவை வந்துட்டு இப்ப நீங்கள் எடுக்கிற ரிசல்ட்டை நீங்க ஸ்டோர் பண்ணணும். இல்லாட்டி ஒரு கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் நேம்களை நீங்க ஸ்டோர் பண்ணணும். பல பெருமானங்களை நீங்க ஸ்டோர் பண்ணணும். ஒரு சீரிஸோ ஒரு சீக்வன்ஸாக நிரம்ப வேல்யூஸை நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு சொன்னா இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டா டைப் வேணும். அதர் தான் யாருன்னு சொன்னால் அரே. சரி, அவர் தான் அரே. சரி, அப்ப அப்ப நாங்கள் இதுவரை அளவும் இன்டீஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஒரு பெருமானத்தை சேமிக்க பார்த்துறாங்க. இப்ப பல பெருமானத்தை சேமிக்க போறோம் சொன்னால் என்ன செய்யறோம்னு சொன்னால் இது நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அதாவது இது டிஃபால்ட்டா இல்ல, பட் இதை அவ உருவாக்கிறோம். எப்படி உருவாக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் அரேயை இப்படித்தான் குறிச்சு காட்டுவோம். இப்படி பெட்டி பெட்டியை தான் குறிச்சு காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள எப்பவுமே ஒரே டேட்டா டைப்ல நாங்கள் பெருமானத்தை போட்டு வைக்கலாம். இப்போ எல்லா இது இன்டியர்னு சொன்னா ஒன்றுன்னு சொன்னா வேற இன்டியர்னு சொன்னா எல்லாமே அதுக்குள்ள இன்டியராக இருக்கும். இன்டியராக இருக்கும். இவர் ஒரு கேரக்டர்னு சொன்னா ஒரு சார் டேட்டா டைப்னு சொன்னா அதுக்குள்ள எல்லாமே சாரா இருக்கும். இப்படி சாரா இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரே வகையான டேட்டா டைப்ஸ் தான் ஹோல்ட் பண்ணும். சரி, இப்ப பல பெருமானங்களை இப்ப நீங்கள் இன்டிஜர் எக்ஸிசிபிள் பார்த்தேன்டா நீங்க பத்து பெருமானம் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் சிஸ்டமோட அவுட் பிரிண்ட் இல்லை எக்ஸ் எக்ஸுக்கு ஒரு பெருமானம் தான் இருக்கு வேற. இப்ப இதுக்குள்ள பல பெருமானங்கள் இருக்குன்னு சொன்னால் என்னென்ன எடுக்கிறது? அப்ப அவருக்கு ஒரு இண்டெக்ஸ் மெக்கானிசம் வேணும். 1 2 3 4 5 சொல்லி ஒரு இண்டெக்ஸ் மெக்கானிசம் வேணும். அது ஜீரோல தான் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணும். இண்டெக்ஸ் சொல்றது. அப்ப இந்த அரேக்கு பேர் மார்க்ஸ் என்று சொன்னால் மார்க்ஸ் தான் இந்த அரேக்கு பேருன்னு சொன்னால் நாங்க அந்த இண்டெக்ஸை வச்சு கொண்டு எடுக்கலாம். மார்க்ஸ் இண்டெக்ஸ் அந்த பிரேக்கெட்டுக்குள்ள நாங்க இண்டெக்ஸ் ஸ்கொயர் பிரேக்கெட்ல இண்டெக்ஸை பாஸ் பண்ணால் சரி. இப்ப 12 சரின்னு இண்டெக்ஸ் 10 சொல்லி கொடுத்தால் அது எனக்கு என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும்? இப்போ எஸ்ஓபி சிஸ்டன்டோட அவுட் பிரிண்ட் எல்என் நான் இதுக்குள்ள மார்க்ஸ் 10 சொல்லி கொடுத்தா அந்த அரே மார்க்ஸ் அண்ட் அரேக்குள்ள இருக்கிற ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானத்தை எனக்கு பிரிண்ட் பண்ணி விடும். அப்ப எனக்கு என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் 12 சொல்லி பிரிண்ட் பண்ணும். அப்ப பல பெருமானங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த அரேயை யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸை வச்சுக்கொண்டு இந்த பல பெருமானத்துல ஏதாச்சும் ஒரு பெருமானத்தை பிக் பண்ணி எடுக்கலாம். அதே இண்டெக்ஸை வச்சுக்கொண்டு இப்போ அதே மார்க்ஸ் சொல்லி இருக்கிற அதே இண்டெக்ஸுக்குள்ள நான் 12 100ஆக மாத்த போறேன். இப்போ இப்படி 100 சொல்லி கொடுத்தா அதை என்ன செய்யும்னு சொன்னா அந்த மார்க்ஸ் அண்ட் அரேல ரெண்டாவது இண்டெக்ஸுக்குள்ள 102 பெருமானத்தை போட்டு விடும். 102 பெருமானத்தை போட்டு விடும். இப்போ இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்கவும் போறோம், அதுல பெருமானத்தையும் போடவும் போறோம். இதை சொல்றது இது சிங்கிள் டைமென்ஷன் அரே, 2D அரே. சிங்கிள் டைமென்ஷன் அரே அரேயை நாங்கள் பல விதமாக உருவாக்கலாம். ஸ்டாண்டர்டா இன்டீஜர் அதுக்கு பக்கத்துல ஸ்கொயர் பிரேக்கெட் அப்புறம் அதன் பெயரை கொடுக்கலாம். இல்லாட்டி இன்டீஜர் பெயர் அதுக்கு பக்கத்துல ஸ்கொயர் பிரேக்கெட் கொடுக்கலாம். இதுவும் வேலிட். ஒரே நேரத்துல பல அரேயும் நீங்கள் உருவாக்கலாம். இன்டீஜர் டேட்டா டைப்ல ஏ என்ற அரேயும் பி என்ற அரேயும் ஒரே நேரத்திலையும் உருவாக்கலாம். நீங்கள் எப்படி இன்டிஜர் டேட்டா டைப்ல எக்ஸ் என்ற வேரியபிளையும் ஒய் என்ற வேரியபிளையும் ஒரே டைம் உருவாக்குறது போல இங்கேயும் இன்டிஜர் டேட்டா டைப்ல ஏ கமா பி என்ற அரேயை ஒரே நேரத்திலையும் உருவாக்கலாம். சரி, அதே நேரத்துல நீங்க ஒரு அரேயையும் ஒரு வேரியபிளையும் நீங்கள் உருவாக்கலாம் ஒரே நேரத்துல. இன்டிஜர் டேட்டா டைப்ல இது ஒரு அரே இது ஒரு வேரியபிள் உருவாக்கலாம். சரி, ஸோ இப்போ நான் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இன்டிஜர் டேட்டா டைப்ல ஏ என்று சொல்லி ஒரு அரேயை உருவாக்குறேன். அது அது ஒரு அரே. உண்மையில அரேன்றது இப்ப நீங்கள் இது ஒரு புது விஷயம் உங்களுக்கு இருக்கு. பட் எங்களை யோசிப்பிய இப்ப நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன் இன்டிஜர்ன்றது அது ஒரு ப்ரீமிட்டிவ் டேட்டா டைப். அது டிஃபால்ட்டா அது இருக்குது. ஆனால் இந்த அரேன்றது யார் என்று சொன்னால் நீங்களா உருவாக்குறது, நீங்களா கோடிங் எழுதி உருவாக்குறது. அதாவது நீங்கள் உருவாக்க போறது இல்லை, அந்த ப்ரோக்ராம் எழுதினவர் உருவாக்கி வச்சிருக்கிற. அப்ப அந்த ப்ரோக்ராம் பயன்படுத்த அவர் உருவாக்கி இருப்பார். அப்ப ஜாவா ப்ரோக்ராம் கிளாஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே உருவாக்கி இருப்பினோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது ஜாவாட அடிப்படை கான்செப்ட். ஒரு கிளாஸும் அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டையும் உருவாக்குறது. இப்போ உதாரணத்துக்கு நாங்க எல்லாமே ரியல் லைஃப்ல இருக்கிறது போலதான். அனிமல்ஸ் என்ற கிளாஸ்ல அனிமல்ஸ் சொல்லி ஒரு கிளாஸ் இருந்தா என்ன அதுல டாக்ன்ற ஒரு சப் கிளாஸ், அந்த டாக்ன்ற சப் கிளாஸ்ல நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்ன நீங்கள் ஒரு டாக்ன டைப் நீங்க ஒரு டாக்ன டைப் எல்லாம் மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? அது அந்த ஆப்ஜெக்டா இருக்கும், அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. இல்லாட்டி இப்படி பாருங்க, வெஹிக்கிள் என்ற கிளாஸ்ல வேன்ன்றது ஒரு கிளாஸ்.
கார்ன்றதோ வெஹிக்கிள் என்ற கிளாஸுக்குள்ள இவர் சப் கிளாஸ், கார்ன்றது சப் கிளாஸ். அந்த வேன் என்ற கிளாஸ்ல ஹயஸ் இவ வந்து என்னன்னு சொன்னால் இது ஒரு ஆப்ஜெக்ட். இல்லாட்டி இப்ப ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸ்ல ரவி என்றவர் ஒரு ஆப்ஜெக்ட். விளங்குதா? அப்ப இங்க இந்த 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 ப்ரோக்ராம்ன்றதும் எப்படி உருவாக்கினோம் சொன்னால் இந்த ரியல் வேர்ல்ட்ல இருக்கிறது போல தான் ப்ரோக்ராம் உருவாக்கினோம். ஒரு கிளாஸை உருவாக்கின ஃபர்ஸ்ட் கிளாஸையும் உருவாக்குறது அது ஒரு லே அவுட்டை தரும், அது ஒரு ப்ளூ பிரிண்டை தரும். இப்ப அஹ், இப்ப எப்படி வெஹிக்கிள்னு சொன்னா அதுக்கு ஒரு இன்ஜின் இருக்கும், அதுக்கு 4 சில்லி இருக்கும். என்ன ஸோ அப்படி ஒரு ப்ளூ பிரிண்டை தரும். அந்த வெஹிக்கிள் கிளாஸை பேஸ் பண்ணி நான் ஹையஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட், ஹையஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கினா, இல்லாட்டி இப்ப வெகுனார்ன்னு சொல்லி ஒரு காரை உருவாக்கினா, அந்த வெகுனார் என்ற காருக்கும் அந்த கிளாஸின் பண்புகள் வந்துடும். 4 சில்லி இருக்கும், அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்கு இன்ஜின் இருக்கும், அது ஓடும் அப்படின்னு சொல்லி அந்த பண்புகள் வந்துடும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்டை உருவாக்கி வச்சிருந்தா அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு கூட ரொம்ப ஆப்ஜெக்ட்களை உருவாக்கலாம். அப்படித்தான் இவ அரேண்ட கிளாஸ், அதாவது அரேண்ட ப்ளூ பிரிண்டை உருவாக்கி போட்டு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு தேவையான இடங்கள்ல நாங்க என்ன செய்யறோம், புது புது அறையை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். சரி, புது புது அறையை உருவாக்கி கொண்டு இருக்கோம். அப்ப இன்டியர் ஏ அண்ட் அறையை உருவாக்குறோம், நியூ புது புது அறை உண்ட அரே அந்த கிளாஸை வச்சுக்கொண்டு உருவாக்குறோம். அஞ்சு அஞ்சு ஸ்பேஸ் உள்ள ஒரு அறையை உருவாக்குறோம். 1 2 3 4 5 5 ஸ்பேஸ் உள்ள அறையை உருவாக்குறோம். இங்க என்ன செய்யணும், டிரெக்டாவே அதுக்குள்ள இருக்கிற பெருமானத்தை போடினோம். இன்டிஜர் இதுல ஏ அண்ட் அரே உருவாக்குறோம். அதுக்குள்ள டிரெக்டாவே 3 ஸ்பேஸ் உள்ள ஒரு அரேயை உருவாக்கி அதுக்குள்ள 10 20 30 என்ற பெருமானத்தை போடினோம். இது எல்லாமே 2 டைமென்ஷனல் அரேஸ். இப்ப அரேக்குள்ள இருக்கிற பெருமானத்தை எடுக்கிறதுன்னு சொல்லி போட்டேன், பெருமானத்தை போடுறதுன்னு சொல்லி போட்டேன். சரி, இதை விட இப்ப இப்படி பார்ப்போம். சில பெருமானங்கள் இப்ப டேட்டாக்கு வந்து பல பரிமாணங்கள் உள்ள டேட்டாக்களும் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இவ்வளவு ஆள நாங்கள் பார்த்தது ஒரு பரிமாணம், ஒரு நேர்கோட்டுல 1 2 3 4 சிங்கிள் டைமென்ஷன். மல்டி டைமென்ஷனும் இருக்குது, எக்ஸ் ஒய் அச்சு அந்த கார்டினேட் கார்டிஷியன் பிளேன் மாதிரி. சரி, இப்ப இப்படி பல பெருமானங்கள் உள்ள ஆம், பல பெருமானங்களை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண வேண்டியும் பெறலாம். இப்போ எப்படின்னு சொன்னால் நாங்க முதல் படிச்சு நாங்கள் எப்படின்னு சொன்னால் இன்டீஜர் டேட்டா டைப்ல எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அரேயை உருவாக்குறோம். அதுக்குள்ள 1,3 பெருமானத்தை போடுறேன். ஸோ இதை நான் எனக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி இப்படி எழுதுறேன். இன்டிஜர் அரே உருவாக்குறேன், எக்ஸ்என் இன்டிஜர் எக்ஸ்என் அரே உருவாக்குறேன் இன்டிஜர் டேட்டா டைப்ல 1,3 நான் கீழே கீழே எழுதி விடுறேன். இது ஒரு பெருமானம், இது ஒரு பெருமானம். இந்த ஒரு பெருமானம் இருக்கிற இடத்துல நான் இப்ப அழிச்சு போட்டு பல பெருமானங்களை எழுத போறேன். எப்படின்னு சொன்னா ஏ கமா பி கேர்லி பிரேக்கெட்டா அந்த சி கமா டி. அப்ப இது ரெண்டு டேட்டா அப்ப ஒரு டேட்டா இருந்த இடத்துல இப்ப ரெண்டு டேட்டா இருக்குது. இதை சொல்றது மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்றது. இப்ப இது எப்படின்னு சொன்னா 0 1 2 3 0 1 2 இப்படி போகும். சரி, இப்ப இந்த இடத்துல நான் ஒரு பெருமானத்தை வச்சிருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வேல்யூ அப்படி இன்னொரு வேல்யூ, இந்த இடத்துல இருக்க வேல்யூ இப்போ இவர் இவர் இந்த வேல்யூ. ஸோ இந்த இந்த இடத்துல தான் அப்படி ஒரு அரேன்னு அப்படி ஒரு அரே நான் இதுல ஒரு பெருமானம் ஏ என்ற பெருமானத்தை நான் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏ என்ற பெருமானத்தில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி நான் என்ன வருமானம் சொன்னாலும் எனக்கு இப்படி ஸ்டோர் பண்ணால் என்ன நடக்கும் என்றால் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இடப்பெருமானம், மற்றது அந்த கூட்டுக்குள்ள நாங்க நிரம்ப பெருமானத்தை சேமிக்கலாம். நீங்கள் அதை எப்படி விளங்குறீங்கன்னு தெரியல. இப்ப இப்ப இது ஒரு சிங்கிள் பிளேன், பட் 2 டைமென்ஷனல் பிளேன். இப்ப இதுல ஏன்ற ஒரு பெருமானத்தை சேமிக்க போறேன், பட் அதிண்ட இடப்பெருமானம் 2 விதமாக அளக்கிறோம். அந்த 2 எக்ஸ் அச்சிலையும் அளக்கிறோம், y அச்சிலையும் அளக்கிறோம். இப்ப இந்த இந்த இதுல ஏ என்ற இதை நான் எடுக்க போறேன்னு சொன்னா இந்த அரேக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், நம் பேர் வைக்கிறேன். அப்ப நம் நம் இவர் செண்டு 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 எக்ஸ் 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 செண்டு அதுல 1.
இப்ப இந்த பிளேஸ் என்னது சொல்லுதுன்னு சொன்னால் ஏன்றதை சொல்லுது. இப்ப இதுல நான் பி என்று சொல்லி இருந்தால் இது என்னது சொல்லும்போது சொன்னால் நம் 3,2. ஸோ இது ஒரு ஒரு இடத்தை அக்சஸ் பண்ண போறோம், வெவ்வேறு கோஆர்டினேட்ஸ் மூலம் அக்சஸ் பண்ண போறோம். சரி, இது 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்றது, 2D அரேன்னு சொல்றது. சரி, இதே போல 3 டைமென்ஷனல் அரேஸும் இருக்குது, 3D அரேஸ்ன்னு சொல்றது. ஓகே, நான் இது கேள்வி வரைக்கும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸோ கேள்வியோட விளங்கப்படுத்தினா உங்களுக்கு ஈஸி. நான் இல்லாட்டி நான் இதுக்கு எக்ஸாம்ஸ் நான் எடுத்துக்கொண்டிருப்பேன், எக்ஸாம்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கணும். எக்ஸ், ஒய், ஜெட் 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஒரு புள்ளி எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு எக்ஸும் இருக்கும், ஒய்யும் இருக்கும், ஜெட் கோஆர்டினேட்ஸும் இருக்கும். ஸோ அப்படி ஒன்று இருக்குது. ஸோ 3 டைமென்ஷனல் இப்படி இப்படி ரொம்ப டைப்ஸ்ல இருக்குது. பட் எங்களுக்கு 2 டைமென்ஷனலும் 3 டைமென்ஷனலும் போதும். அரேன்னா என்ன? சிம்பிள், பல பெருமானங்களை சேமிச்சு வைக்கலாம். சரியோ, அவ்வளவுதான். அதுல சிங்கிள் டைமென்ஷன் அரே இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அதுல பெருமானத்தை போட தெரியணும், எடுக்க தெரியணும். 2 டைமென்ஷனல் அரே இருக்குது, அதுக்குள்ளேயும் பெருமானத்தை போட தெரியணும், எடுக்க தெரியணும். 3 டைமென்ஷனல் அரே வராது, உங்களுக்கு வாரே இல்லை. சரி, ஸோ அது நீங்கள் அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் சொல்லி இன்னொரு பாடம் இருக்குது. அப்புறம் நீங்க பிஎட்டில தேர்ட் இயர் இல்லாட்டி செகண்ட் இயர்ல படிப்பீங்களா, அதுல தான் நீங்கள் உங்களுக்கு வரும். மற்றபடி அது தேவையில்லை. இவ்வளவுதான் இந்த அரேன்ற விடயம். அரேக்குள்ள இவ்வளவுதான். தேங்க்யூ சார். சரி, ஓகே ஓகே. ஸோ நான் இதோட செஷன் என் பண்றேன். மிச்சத்தை பார்ப்போம் நாளை. ஓகே, ஸோ இதை ஷேர் பண்ணி விடுறேன். நீங்கள் படிச்சுட்டு வாங்க. இதுக்கெல்லாம் முழு கேள்வி வரும், முதல் 20 கேள்வி. மிச்ச 20 நான் உங்களுக்கு அடுத்ததான் ஷேர் பண்ணுவேன்.